Okay, right. So welcome all Ramakrishna Polytechnic, all of the students learning this presentation in our way. Next slide. So what is renewable energy? What is renewable energy? Two more questions. சும்மா நீங்க சொல்லுங்க என்ன உங்களுக்கு தோணுதோ சொல்லுங்க. First of all. Final year சொல்லுங்க. renewable energy என்ன? ஏஜ் நிலை நல்லா நீட்டா ஜம்முன்னு சொல்லுங்க. நேச்சர்ல இருந்து திருடிடலாம். நேச்சர்ல இருந்து திருடிடலாம் சோர்ஸ். வெரி குட். நெக்ஸ்ட் போடு. சோ இப்போ இந்த சைடுல பாத்தீங்கன்னா renewable energy is energy derived from natural sources that are replenished at a higher rate than they are consumed. For example, இப்போ நமக்கு சன்லைட் வந்து வெச்சுக்கோமா, சன்லைட் இருக்கு. ஆனா அந்த சன்லைட் ஒரு டேவோட சோர்ஸ் வந்து நம்மளால ஃபுல்லா எடுக்க முடியாது. It cannot be replenished. அவ்வளவு அதிகமா இருக்கும். நம்ம நினைச்சாலும் எடுக்க முடியாது. ஓகேவா? ஒரு லைட்டிங் வரும். ஓகேவா? தண்டர் வரும். எல்லாமே வந்து என்னது எனர்ஜியோட சோர்ஸ். ஆனா அது முழுசா நம்மளால எடுக்க முடியாது. அதுதான் வந்து renewable energy. அது நிறைய இருக்கும். நம்மளால கொஞ்சமா தான் எடுக்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட். பேஸ் ரசிப்பீங்க. படிச்சிட்டீங்களா? தமிழ் படிச்சிட்டீங்களா நீங்க? வீடியோ எடுத்துட்டு என்ன? வீடியோவா? போஸ்ட் பண்ணுங்க. கீழ அந்த வீடியோ டேப் போடுங்க. அதை போஸ்ட் பண்ணுங்க. அதான் இப்ப சட்டத்துக்கு ரிலேட் பண்ணலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் சோர்ஸ் பயோமாஸ், wood waste, biofuels, hydropower, geothermal, wind, solar. நாளைக்கு நீங்க டிபார்ட்மென்ட்ல எல்லாரும் சொல்றீங்க EV சொல்லிட்டு EV வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு EV வெஹிக்கிள் ஓடுது. அது எனர்ஜி தான் இங்க இருந்து கிடைக்க போகுது. இங்க இருந்து சோர்ஸ் பவர். அப்ப நீங்க சொன்ன மாதிரி இருக்கு, சன்னும் இருக்கு. பட் அது மட்டும் பத்தாது. ஓகே, தமிழ்நாட்டுல நீங்க அதிகமா வெயில் பார்த்துட்டு இருக்கோம். ஆப்வியஸ்லி ஓகே. இன்னும் கொஞ்சம் வேற சைடு போறீங்க, உங்களுக்கு ஃபவுண்டைன் ரீஜன் போறீங்க அப்படின்னா அந்த சோர்ஸ் கிடையாது. ஸோ என்னென்னலாம் இருக்குன்றது தான் இது. பயோமாஸ், wood, fuels, biofuels. ஒவ்வொன்றா நம்ம என்ன பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் போலியா? இல்ல ஜஸ்ட் உள்ள கிளிக் பண்ணி போங்க. சும்மா இங்கே கிளிக் பண்ணுங்க. சோ பயோமாஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட பழைய டெக்னாலஜி அடுப்புலாம் யூஸ் பண்ணிருந்தோம் இல்லையா, அந்த டெக்னாலஜி நம்ம இன்னமும் வந்து சில கண்ட்ரீஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம நினைக்கிறத விட எனர்ஜி அதில் அதிகமாக கிடைக்கும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ட்ரீ கட்டிங், அதனால நம்ம என்ன பண்ணல, இப்போ பயோமாஸ் அதிகமாக நம்ம போகலாம். நெக்ஸ்ட் பயோஃபியூல். இது வந்து எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, பயோஃபியூல் இது நிறைய பேர் வந்து R&D பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்ல தான் இது அடிக்கடி R&D நடந்துட்டே இருக்கும். இதை பற்றின விஷயங்கள் எல்லாம். ஏன்னா அவங்களுக்கு தான் நமக்கு இன்ஜினுக்கு பவர் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால நமக்கு இது வந்து மேண்டேட்டரியா பயோஃபியூல்ஸ் பற்றி நம்ம அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஹைட்ரோ பவர். ஹைட்ரோ பவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கெல்லாம் டேம் இருக்கு, எங்க வாட்டர் சோர்ஸ் இருக்கு, அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஹைட்ரோ பவர் எடுப்போம். ஓகே, ஸோ இது எல்லாமே 8th சப்ஜெக்ட்ல படிச்ச விஷயங்கள் தான் நம்ம ரீகலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் புதுசாலாம் எதுவும் பார்க்கல. இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டெக்னாலஜி தெரியல, டேம் இருந்தால் அங்கேருந்து ஒரு ஜெனரேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், பவர் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஜியோதெர்மல். இது இந்தியாவில் அதிகமாக கிடையாது. ஓகே, மனிதர்கள் இல்லாத இடத்துல தான் மேக்ஸிமம் ஜியோதெர்மல் ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க நல்லா வெயில் இருக்கும். ஓகே, டியூரிங் சம்மர் டேஸ் போர்லேருந்து வர தண்ணி எப்படி இருக்கும், சூடாது, சில்லுன்னு. நல்லா மழை நாளில் போர்லேருந்து வர தண்ணி சூடாது. நீங்க இதை தெரிஞ்சுக்கோங்க இன்ஜினியர்ஸ். ஓகேவா? இது வந்து இட்ஸ் அட்ஜஸ்டபிள். எப்படி நம்ம பாடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குதோ அந்த மாதிரி என்னன்னா இங்க நேச்சுரல் இந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அப்ப ஆப்வியஸ்லி நம்ம பூமி கடியில் ஏதோ ஒரு இடத்துல கண்டினியூஸான ஹீட் இருக்க போகுது. அந்த வல்கனோ
கொரோனாலாம் எரிஞ்சு இப்போ கூட ரீசெண்டாக ஓடிச்சு பாருங்க, அந்த இடத்துல வந்து அந்த ஜியோ தெர்மல் வைப்பாங்க பவர் பிளான்ட். ஸோ எங்கே ஹீட் இருக்கோ அந்த இடத்துல நல்லா டிப் பண்ணி உள்ள ட்ரில் பண்ணிட்டு அங்கேயே அந்த ஹீட் சோர்ஸ் எடுத்து நம்ம பண்ணணும். ஓகேவா? இது வந்து ஜியோ தெர்மல். அவுட்டர் சிட்டிலலாம் எல்லாம் வைக்கவே முடியாது, பியூர்லி பொல்யூஷன். ஓகே, அதனால் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது விண்ட் எனர்ஜி. உங்களுக்கு பார்த்துருக்கீங்க, பொள்ளாச்சி போகலாம் அப்படின்னா இது எல்லாமே. ஸோ விண்மில்லை பற்றி கேட்க வேண்டாம். 1 மெகாவாட் 2 மெகாவாட் ஒரே ஒரு விண்மில்லே கொடுக்கும், ஒரே ஒரு விண்மில்லே கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சோலார் எனர்ஜி. இப்போ அது எமர்ஜி ரினோவபிள். இப்போ நம்ம கம்பெனி அது ரிலேட்டட் தான். சோலார் இன்ஸ்டாலேஷன் ஈஸி தான். சோலார் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் 10 o'clock to 4 o'clock அப்படின்றது வந்து ஜென்ரேஷன் டைம். சோலார் இதுதான் பீக் ஜென்ரேஷன். அதில் வந்து ஒரு 1 கிலோவாட் கேன் ஜென்ரேட் 4 யூனிட்ஸ் வருது. 1 கிலோவாட் 4 யூனிட் ஜென்ரேட் பண்ணுறது. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் மொபைலுக்கு என்ன வாட்ஸ் சார்ஜர் யூஸ் பண்ணுவீங்க? வாட்ஸ் 65 வாட்ஸ். யார் வச்சிருக்கா 65 வாட்ஸ் சார்ஜர்? சும்மா சொல்லுங்க, நான் பார்க்கல, அதனால உங்களை பார்க்கலான்னு பார்க்குறேன். 120 வாட்ஸ் சார்ஜ் தான். எவ்வளோ நேரத்தில் உங்க வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா 100 வாட்ஸ் பல்பு தைரியமாக உங்க கூட வாங்கிட்டு பாருங்க, போட மாட்டாங்க. ஏன்? கரண்ட் பில் பயங்கரமாக சொல்லிட்டு போட மாட்டாங்க. ஃப்ளோரசென்ட் பழைய பல்பு 100 வாட்ஸ் போட மாட்டாங்க. ஓகே, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அசால்ட்டாக ஒரு 120 வாட்ஸ் சார்ஜ் எடுத்து போட்டு ஜாலியாக நல்லா ஓடிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கன்வர்ஷன் ஆஃப் ஏசி டு டிசி ஆர் டிசி டு ஏசி அங்கே நடக்கிற லாஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே பேஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆட்டோமொபைலில் யூஸிங் பேட்டரி பைக்கில் இருக்க பேட்டரி வந்து 12 வோல்ட் இருக்கும், 24 வோல்ட் இருக்கும். யூஸிங் டிசியாகவே யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி கம்ஃபர்டபுள். நீங்கள் எப்போ டிசி ஏசியாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ ஃபுல்லாக லாஸ், 40-50% லாஸ். நீங்கள் சேவ் பண்ண எனர்ஜியை திருப்பி கன்வர்ஷன்லேயே என்ன பண்ணிடுவோம், 50% லாஸ். இதுதான் இங்கே பிரச்சனை. ஓகே, அதுக்கு தான் டெஸ்லா அவங்கள்ட்ட யாராவது யூஸ் பண்ண முடியல அப்படின்னா டிசி டிசி சார்ஜிங் வந்து அவன் பெரிய ஆர்டி பண்ணி உள்ள வச்சிருக்கான். அதனால தான் அவன் யாராவது யூஸ் பண்ண முடியும், அவன் எஃபிஷியன்சி டச் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ரெனியூவபிள் சிஸ்டம்ஸ். ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நாளைக்கு if you are going for a charge station, okay, if you are going for a charge station, obviously you must know these systems, what is happening in renewable energy. Okay, so first one is charge controller, second one on-grid, off-grid, hybrid, solar, DC pumps and EV charger. So இதெல்லாம் தான் வந்து renewable current trend. இதெல்லாம் தான் ஒரு job opportunity create பண்ணக்கூடிய விஷயம். So one more thing I want to tell, இந்த core automobile concept அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. You must know computer science little bit, you must know triple little bit, you must know EC, you must know networking. நம்ம பண்ணும்போது நம்ம ஃபோர்ஸ் அட்டாச்மெண்ட் ட்ரைனிங் ப்ரைஸ் ஒர்க் பண்ண காலேஜில் அங்கே ஃபுல்லாகவே எல்லாமே சிஸ்டமேட்டிக் தான். டோட்டலாக நீங்கள் சிப்பு போட்டு எல்லாமே சிஸ்டமில் அப்லோட் பண்ணி பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம். ஸோ அப்போ நான் வந்து இது தெரிஞ்சுக்க மாட்டேன் நான். ஸோ அதனால் உங்களோட செக்டர் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ தேர்ட் இயர் வந்து நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போறீங்க அப்படின்னு இப்போ நீங்கள் டிசைட் பண்ணால் தான் அந்த க்ரோவில் உள்ள போக முடியும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று தெரியல, 2 இயர்ஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே போய் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது ஃபியூச்சரில், ரொம்ப கஷ்டம். திஸ் இஸ் த ரைட் டைம் டு சூஸ் வாட் செக்டார் யூ ஆர் கோயிங் டு டேக். அதில் என்ன உங்களோட பேஷன் அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். ஸோ ஒன்று பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் சார்ஜ் கண்ட்ரோல். ஓகே, சார்ஜ் கண்ட்ரோல். So whatever natural sources we are having, it won't be stable. Sunlight receive power, we are receiving sunlight and generating power in PV cells, photovoltaic cells. அப்போ அதை பார்த்தீங்கன்னா மேலே கிளவுட்ஸ் பாஸ் ஆகும். சடன்லி ஐ வில் receive 12 volt, 18 volt, 36 volt, 14 volt. It is not stable. Stable இருக்கு இல்லை, வேறு ஏறி ஓகே. கம் டு த டேம். டேமோட வாட்டர் சோர்ஸ் அதுவும் என்ன பண்ணுவோம், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் flow. Okay, wind energy அதுவும் என்ன பண்ணும், aerodynamics படி மாறி வந்து. So whatever power we are going to extract from the natural source, definitely we must have a charge controller to get a stable output power. வேணும்ல,
நீங்க கரண்ட் ஃபிளக்சுவேஷன் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? குடும்பம் போயிட்டு ஆஃப் பண்ணுவீங்க வீட்டில். உடனே மீன் ஆஃப் பண்ணுவாங்க. நல்லா புரிதல் இருக்கவும் நேராக போய் மீன் ஆஃப் பண்ணிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணுவாங்க. எது வந்து ரெகுலராக வீட்டில் ஓடிட்டு இருக்கோ அந்த டிவைஸ், டிவி இதெல்லாம் பண்ணுவாங்க. So in our household itself, we are having a stabilized system. If you are going to purchase a TV for 40,000, கட்டாரம் வந்து என்ன பண்ணுவீங்க? Stabilized வாங்கிடுவீங்க. To get a stabilized system. அந்த மாதிரி while getting natural source power extract பண்ணும்போது we must have a charge controller. Okay? So a battery charge controller regulates the flow of electricity from the PV generator to the battery. It is a common system. Not only for solar, it is common for wind energy, other ocean energy, எல்லாத்துக்குமே common. Okay? Next. So off-grid system. So இந்த மூணு system you must know. In future எல்லாருமே இந்த சிஸ்டம் உள்ள அடாப்ட் ஆகிற மாதிரி விஷயங்கள் நம்ம கம்பெனி சோலார் அப்படின்றதுனால அது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே? ஸோ ஆஃப்-கிரிட் சிஸ்டம் அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு சோலார் பேனல், ஒரு இன்வெர்டர், வீடு லோடு, வீடு வந்து ஒரு பேட்டரி. ஓகே, இங்க வெளியிலே ஒரு கிரிட் பவர் உள்ள இருக்கு. we are not getting any power from EV grid உள்ள வரல. so off grid system இதோட வேலை என்னன்னா, so from charge from solar panel it is receiving to inverter. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? இதுக்கு முன்னாடி சரி சார்ஜ் கண்ட்ரோலர். so அந்த சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணுது? இன்வெர்டர் பண்ணுது. ஓகே, இன்வெர்டர்ல எல்லாமே உள்ள அவைலபிள். Two things simultaneously it has to do. என்ன பண்ண போகுது? at the same time வீட்டுக்குள்ள லோட கொடுத்துருது. ஓகே, சேம் டைம் பேட்டரியை சார்ஜ் பண்ணிடுது. நான் சொன்னாலே 10 to 4 இது அந்த வேலையை பார்த்துடும். ஓகே ஓகே, after 5 pm photovoltaic cells will not receive any voltage. ஈவினிங் என்ன ஆட்டோமேட்டிக்கா வோல்டேஜ் goes to 0. ஒரு 6 மணி ஆயிடுச்சுன்னா it will go to 0. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? பேட்டரியில இருந்து எடுத்து இன்வெர்டர் என்ன பண்ணுவோம்? DC-AC கன்வர்ஷன் பண்ணி வீட்டுக்கு கொடுக்கும். இது வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டம். இதெல்லாம் என்ன இருக்கா? அப்ப எங்கெல்லாம் உங்களுக்கு EV பவர் சோர்ஸ் இல்ல, ஓகே, wherever we are not having EV பவர் சோர்ஸ், அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்? we can go for this off grid system. remote areas னு சொல்லுவாங்க. ஒரு காட்டு பக்கத்துல இல்ல ஒரு மலை பக்கத்துல சோர்ஸ் இல்லன்னா என்ன பண்ணலாம்? you can create your own source. இன்னைக்கு நீங்க ஒரு ட்ரெக்கிங் போறீங்க, ஒரு டூர் போறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம யாராவது அவைலபிள் வர கிட் என்ன பண்ணலாம்? நீங்க மேக்ஸிமம் எதிர்பார்க்க போகிறது உங்க மொபைல் சார்ஜ் பண்ண எதிர்பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட். இதுதான் நீங்க வெளியில போறீங்கன்னா எதிர்பார்க்க முதல் விஷயம். ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? we must know these concepts. ஓகே, சரி, இத பேசும்போது நம்ம இன்னொரு விஷயம் பேசலாம். பவர் பேங்க் எவ்வளவு mAh நீங்க வச்சிருக்கீங்க? எவ்வளவு கோவில் வாங்கணும்னு ஆசைப்பட்ட பவர் பேங்க் 1000 mAh. 1000 மொபைல்லே 1000 10,000 அப்படிங்கும்போது 1000 mAh பேட்டரி உள்ள மொபைல் வச்சிருக்கீங்க. 10,000 mAh பிளானிங் ஃபார் பவர் பேங்க். அப்ப எத்தனை டைம் சார்ஜ் போடலாம்? 10 டைம் அப்படிங்கிறது தியரிட்டிக்கல். பிராக்டிகலி you can go for 8 times. 8 times போகும். ஓகே, இப்போ இது எங்க இருந்து வந்திருக்கு கால்குலேஷன்? இல்ல மைண்ட்ல அது வந்து என்ன இருக்கு? சப்கான்ஷியஸ்ல உங்களுக்கே தெரியாம அந்த விஷயம் என்ன இருக்கு போயிருக்கு. இதெல்லாம் ரீகலெக்ட் பண்ண சொல்லுங்க. while planning for a battery we must know all these concepts. அப்படியே ஒரு பேட்டரி வாங்கி போடுறது கிடையாது. எங்க என்ன சிஸ்டம்க்கு எவ்வளவு பேட்டரி கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்ககிட்டயே தான் இருக்கு. நான் சொல்லல, நீங்களே சொல்லிட்டீங்க ஆன்சர். ஸோ யூ ரீகலெக்ட். EV வரும்போது ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் அதான். நெக்ஸ்ட் ஆன். ஸோ இப்போ வந்து ஆன் கிரிட் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டே டைமில் பவர் கன்சப்ஷன் இஸ் மோர். எனக்கு பில் வந்து கரண்ட் பில் வந்து ஒரு 8,000 போயிடுச்சு பை மந்த்லி அப்படிங்கும்போது we will go for ஆன் கிரிட் செட்டப் அப்படின்னு ஒன்று போகிறோம். கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறோம்? EV வாங்கி அதை நம்ம உள்ள செட் பண்ணுறோம் எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. சோலார் பேனல், இன்வெர்டர், வீடு ஹோம் லோடு, நெட் வீடு ஹோம் இருக்கு, யூட்டிலிட்டி கிரிட். யூட்டிலிட்டி கிரிட் நீங்களாம் நல்லாவே பார்க்கணும். இந்த பக்கம் பவர் சோர்ஸ் என்ன
ஓகே, நீங்க என்ன பண்றாங்க அப்படின்னா we must have a deal with government. கவர்மெண்ட் நம்ம ஒரு டீல். பகல்ல நான் ஒரு பிளான் போடுறேன், உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நைட்ல எனக்கு திருப்பி கொடுக்குறேன். நான் ஒரு நாளைக்கு 10 யூனிட் ஜெனரேட் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு தேவையான 10 யூனிட் நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. இந்த டீல் தான் வந்து ஆன் கிரிட் சிஸ்டம். ஓகே, ஸோ இப்படி நடக்கும்போது ரெசிடென்ஷியல் கன்சூமர்ஸ் தே ஆர் ரியலி யாரெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். கமர்ஷியல் இருக்கிறது கிடையாது. ஓகே, இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். சோலார் பேனல், ரிசீவிங் இன்வெர்டர், நெட் மீட்டர், யூட்டிலிட்டி கிரிட் கீழே போகும். பேட்டரியே கிடையாது. பேட்டரி கிடையாது. ஸோ 2 or 3 important things we will discuss. ஓகே, என்னென்ன பார்ப்போம். சரி, உங்க வீட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 10 யூனிட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாமா. ஒரு நாளைக்கு உங்க டே க்ளோஸ் ஆகும்போது 10 யூனிட்ஸ், நைட்டு 12 மணிலேருந்து நைட்டு 12 மணிக்கு இந்த மாதிரி கனெக்ட் 10 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுங்க. பகல்ல எல்லாரும் கனெக்ட் பண்ணுங்க. பகல்ல யாரும் இல்லை. நைட்ல வரீங்க, ஒரு ஏசி போடுவீங்க, லைட்டு, ஃபேனு, டிவி எல்லாரோட ஆஃப்டர் 6 o'clock ஆகும். அப்படியே கண்டினியூ கரெக்டா. அப்போ உங்க லோடோட டைமிங்ல சன் சோர்ஸ் கிடையாது. கரெக்டா. அப்ப நாம என்ன பண்ணுவோம், 10 யூனிட் பகல்லே ஜெனரேட் பண்ணி அனுப்பிச்சாச்சு. டியூரிங் டே டைம் itself we have generated 10 units and sent to EV. அதுக்கு பேர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். நைட் நம்ம என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். EVல என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 60 days டைமிங், 5 monthly 2 monthல நமக்குலாம் பில் இல்ல. இப்போ 2 month ஆகும்போது என்ன நடக்க போகுது, நான் அனுப்பிச்சது எவ்வளோ, நான் யூஸ் பண்ணது எவ்வளோ, ரெண்டுத்தையுமே சப்ராக்ட் பண்ணனா நீங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு தெரிஞ்சிடும். இல்ல நீங்க இன்னும் அதிகமா யூஸ் பண்ணல, எனக்கு 10 யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணது அதிகமா இருக்கு, அடுத்த மாசம் அதை வச்சுக்கலாம் அப்படின்ற கணக்கு வரும். If you are not going to calculate and go for solar, you will be in trouble. ஒரு 500 units குள்ள சோலார் பிளான்ட் தேவைப்படுது. ஏன்னா செலவு ஜாஸ்தி. உங்களால ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், நான் ஒரு முதல்ல போட போறேன், அதை என்னால 4 வருஷம் 5 வருஷத்துக்கு எடுக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா சோலார் பிளான்ட் போகலாம். என்னோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 10 வருஷம் போகுது, 15 வருஷம் போகுதுன்னா நாம போகலாம். இட்ஸ் unnecessary. ஓகே, ஸோ ஃபார் கமர்ஷியல் யூசர்ஸ் அவங்களுக்கு கன்ஃபார்மாக நமக்கு தேவை சொல்லலாம். ஓகே, ஸோ ஆன்கிரிட் புரிஞ்சுதா? இது இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம். இப்போ எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னா, இந்த திஸ் இன்வெர்ட்டர் வில் கெட் சிக்னல் ஃப்ரம் த கிரிட். பவர் இருக்குன்னு சொன்னா மட்டும்தான் இந்த பிளான்ட் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். உள்ள பவர் கட் ஆச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பிளான்ட் இருக்கு, இப்போ பவர் கட் ஆயிடுச்சுன்னா திஸ் சிஸ்டம் வில் கெட் ஷட் டவுன் ஆட்டோமேட்டிக்கலி. ஏன் ஆகுது, எனி கெஸ் ஷட் டவுன் ஆயிடும். பவர் இல்லைன்னா பிளான்ட் ஷட் டவுன் ஆயிடும். ஏதாவது அதுக்கு ரீசன் சொல்லுங்க, கண்டுபிடிச்சு. அதாவது EB பவர் உள்ள சிக்னல் வரல, இன்வெர்ட்டருக்கு EB கட் ஆயிடுச்சு, வெளியில பவர் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம பிளான்ட் ஆஃப் ஆயிடும். ஏன்? சரி, இப்படி வரலாம். क्वेश्चन எப்படி கேக்குது, வெளியில EB ஏன் கட் பண்றாங்க? வெளியில EB கட் பண்றாங்க இல்லையா, சும்மாவா கட் பண்ணுவாங்க? எதுக்கு? மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்களா? நீங்க ஜெனரேட் பண்றது ரிவர்ஸ்ல போச்சுன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்கும் இல்லையா, அவங்க கிட்ட வந்தாங்க, பாயிண்ட் கிட்ட வந்தாங்க. அதனால தான் என்ன ஆகுது, உள்ள சிக்னல் கிடைக்காத அடுத்த செகண்ட் உங்க பிளான்ட் என்ன ஆயிடும், ஷட் ஆயிடும். ஏன்னா அவங்க EB கட் பண்ண பிறகு நம்ம சோலார் பிளான்ட்ல இருந்து வெளியில ரிவர்ஸ் போயிடுச்சுன்னா அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும். அதனால ஆஃப்டர் 2015 அப்புறம் வர இன்வெர்ட்டர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கெட் ஷட் டவுன் டியூரிங் பவர். ஓகேவா? ஆன் கிரிட் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமா தெரியும். ஆனா ஆஃப் கிரிட்ல நம்ம சிக்னல்லாம் எதுவும் கொடுக்கல, நம்மளே இருக்கோம், நம்மளே பேட்டரியில ஸ்டோர் பண்றோம், நம்மளே யூஸ் பண்றோம். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட், சும்மா இருப்பாங்க இன்ஜினியர்ஸ், அடுத்தது தான் பண்ணிட்டாங்க, ரெண்டுத்தையும் சிங்க்ரோனைஸ் பண்ணிட்டாங்க. ஹைபிரிட், போத் ஆஃப் கிரிட் அண்ட் ஆன் கிரிட் ஆர் இன்டகிரேட்டட். இதுதான் லேட்டஸ்ட் சிஸ்டம். But we are not getting any approval for this. இதுக்கு இன்னும் கவர்மெண்ட் நமக்கு சரியான அப்ரூவல் கொடுக்கல. இந்த சிஸ்டம் இப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா நார்ம்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா ஆஃப் கிரிட் அண்ட் ஆன் கிரிட் சேஃப்டி கிடையாதுன்றதுனால till now it is under discussion. ஒரு 2-3 பிராண்டுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. That is so costly. டை அப்படிங்கிற ஒரு பிராண்டு, வாரி, இந்த மாதிரி ஒரு 3-4 பிராண்டுக்கு மட்டும் தான் அப்ரூவல் இருக்கு. ஹைபிரிட் இப்போ இதுல என்ன பண்ணோம், ரெண்டுமே நடக்கும். பேட்டரி யூஸ் ஆயிடும்,
ஈபிக்கும் அனுப்பிச்சிடும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டும் நடக்கும். கரண்ட் கட் ஆனாலும் சிக்னலை வெளியே அனுப்பாம பேட்டரியிலேருந்து எடுத்து நமக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். ஓகே ஓகே. இப்போ அந்த நடுவில் நமக்கு சைக்ளோன் வந்துச்சுல்ல போன வருஷம், நல்லா இடி மழை தண்ணி இடி எல்லாம் வந்து 10 நாள் 15 நாள் ஒரு ஏரியா கரண்ட் கட் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ எந்த சிஸ்டம் நம்ம கை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறீங்க? சோலாரில் எந்த சிஸ்டம் 3 பார்த்துருக்கோம், எது நமக்கு வந்து கை கொடுத்துருக்கோம்? செகண்டா பேக் போமா? இதுவா ஆஃபா ஆனா? ஹைபிரிட் நம்ம யூஸ் பண்ணல, அதனால ஆஃப் ஆனா மட்டும் சொல்லுங்க. ஆஃப் எத்தனை பேரு கான்ஃபிடண்டா இருக்கும்? குட். ஆஃப் ஆனே அப்ப மீதி பேர் அவங்க வச்சுக்கலாமா இல்ல கன்ஃபியூஷன் ஆயிடும்? ரெண்டுத்துக்கும் கை கொடுக்காம இருப்பாங்கல்ல, ஐடியா இருக்கு. ஆஃப் கிரிட் தான். ஏன் சொல்றேன்னா ஆன் கிரிட் தான் உங்களுக்கு ஈபில இருந்து சிக்னல் வரணுமே, ஈபி தான் பார்த்தனால இல்லையே. ஓகேவா? சோ உங்களோட சிஸ்டம் எப்படி சூஸ் பண்ண போறீங்க? நம்ம வீட்ல இருக்கிற ஏரியாவை பொறுத்து நாட்டு ஏரியா என்ன பண்ண போறோம்ன்றத சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சோலார் டிசி பம்ப். இதெல்லாம் நீங்க வீட்ல இருக்கவங்கலாம் சஜஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்களே ப்ராஜெக்ட் மாதிரி கொண்டு போயிடலாம். இதுக்கெல்லாம் யாரையும் நீங்க தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. லாட் ஆஃப் கிட்ஸ் ஆர் அவைலபிள். இதுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா டைரக்ட்லி யூ கேன் ரன். பேட்டரி மட்டும் தேவையில்ல, ஒரு பேனல், ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர், ஒரு டிசி பம்ப் போதும். 20 ஃபீட்ல இருந்து 300 ஃபீட் வரைக்கும் என்ன பண்ணலாம்? யூ கேன் சக் வாட். ஓகே, இதெல்லாமே ஃபியூச்சர்ல மாறும். இப்போ வீடு கட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க? they will go for conventional centrifugal pump. இது கம்ப்ரஸர் மோனோ பிளாக் அந்த மாதிரி போவாங்க இல்லையா? இன் ஃபியூச்சர் உங்களுடைய நீங்க எல்லாம் வந்து அடுத்த லெவல் போகும்போது என்ன பண்ணுவீங்க? இதுதான் பண்ணுவீங்க. போர் போடுவீங்க, இது ஒரு 2 காலம் போட்டுருவீங்க, உள்ள போட்டீங்க அப்படின்னா சப்மர்சிபிள் பண்ணிடுவோம். ஓகே, இட்ஸ் எமர்ஜிங் நோ. நெக்ஸ்ட் இவி சார்ஜர். உங்களோட பெரிய சேலஞ்ச் வந்து இவி சார்ஜர். எவ்வளவு வாட்ஸ்மா நம்ம மொபைல் சார்ஜர்? 125 வாட்ஸா? சரி, 120 வாட்ஸ். உங்களோட இ பைக் ஏத்துறது எவ்வளவு வாட்ஸ்? ஆட்டோமொபைல் சொல்லுங்கப்பா. சரி, சும்மா ஒரு கெஸ்ட் சொல்லுங்க. ஏன் ரியலா இருக்கு? ஒரு இ வெஹிக்கிளோட சார்ஜ் வந்து ஒரு பேசிக் சார்ஜ் வந்து நீங்க 750 வாட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. 750 வாட்ஸ், 840 வாட்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. நீங்க அயன் பாக்ஸ் வீட்ல போட்டாலே தத்துவாங்க, 10 நிமிஷம் போட்டாலே கரண்ட் இருக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு ஈக்குவலா தான் இப்போ இந்த வாட்ஸ் இருக்குது. இதுதான் வந்து இ வெஹிக்கிள்ல ஸ்டார்டிங் பைக். அப்ப இந்த கார்லாம் யோசிச்சு பாருங்க, கதையே வேற. யூ கான்ட் அஃபோர்ட் இன் யுவர் ஹோம். வீட்டில் இருக்கிற வயரிங்க்கு நீங்க வச்சிருக்கிற சார்ஜர், கார் சார்ஜர் எல்லாம் போடவே கூடாது. ஆக்சுவலா கேபிள்லாம் வந்து ஹெவியா மாத்திட்டு வெளியில கிரிட் வந்து அதெல்லாம் கேபிள்ல மாத்திட்டு ஒரு 35 amps 40 amps உள்ள கரண்ட் உள்ள கேபிள்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க காரே வாங்கணும். அவ்வளோ பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் நீங்க தான் சால்வ் பண்ண முடியும். ஆஸ் அ ஆட்டோமொபைல் காரை வித்தா மட்டும் கொடுத்துருமா? 4 பேர் சேல்ஸுக்கு போறீங்க, அடுத்த வருஷம் டார்கெட் கொடுத்துருவாங்க, என்ன வித்துருப்பா பிஓஐடி 10 கார் அப்படின்றாங்க. நீங்க வித்துருவீங்க, வாங்குறவங்களுக்கு தெரியும். ஸோ யூ மஸ்ட் இந்த சார்ஜிங் கெப்பாசிட்டி என்ன, வீட்டில் இந்த சார்ஜர் ஹை வாட் சார்ஜர் வாங்கி போடலாமா, இந்த விஷயங்கள் மாதிரி இருக்கும். சரி, இதை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணலாம்னா அதுவும் இல்லை. அடுத்தது தானே இங்கே நான் ஹைவேல வந்து ஒரு காஃபி ஷாப் போட்டு சேர்த்து ஈவி சார்ஜர் போட்டுருவேன். அதுவும் இருக்கு. சப்சிடியோட ஒரு பிஸ்னஸ் தெரியுமா? சப்சிடியோட கொடுக்குறாங்க தெரியுமா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு? ஏன்னா இது எமர்ஜென்சி பிஸ்னஸ்னால ஃப்ரீயாக இருக்கும்போது போயிட்டு எம்எஸ்எம் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஹிந்தி ஃப்ரீ டைமில் போய் பாருங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட். கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட், ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உங்கள் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக ஒரு சின்ன 2 ஸ்லைடு வச்சுருக்கேன். ஃபைனலாக சீக்கிரமாக முடிச்சலாம், அதனால் எழுதுறதுல. ஸோ கன்வென்ஷனல் ஹைபிரிட், பிளக்-இன் ஹைபிரிட், ஆல் எலக்ட்ரிக். இது படிச்சிருப்பீங்களா நீங்கள் புக்கில்? சப்ஜெக்ட்ஸ்லேயே வந்துருக்கும். ஸோ டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். கன்வென்ஷனல் அப்படின்னா என்ன பண்ண
ஃபியூல் தான். இது டீசல் ஆர் பெட்ரோல் அப்படிங்கும்போது இப்போ சிஎன்ஜி இருக்கு. நெக்ஸ்ட் ஹைப்ரிட். ஸோ ரெண்டுமே சோர்ஸாக எடுத்துக்கிறாங்க. அப்புறம் பிளக்இன் ஹைப்ரிட் அப்படின்னா டீட்டெயிலாக அடுத்த ஸ்லைட் நான் சொல்லிடுவேன். எப்படின்னா ஒன்று வந்து அந்த ஹைப்ரிட் வந்து உங்களுடைய என்ஜின் சோர்ஸ்லேருந்தே தான் சார்ஜ் ஆகும், வெளியிலேருந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட் இருக்கு. பிளக்இன் ஹைப்ரிட்ல என்ன இருக்கும், வெளியிலேருந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கும் சோர்ஸ். ஸோ ஆல் எலக்ட்ரிக், டோட்டலாகவே எலக்ட்ரிக், அங்கே உள்ள ஃபியூலே கிடையாது. நெக்ஸ்ட் ஸோ இதான் பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அப்புறம் ஹைப்ரிட், அப்புறம் பிளக்இன் ஹைப்ரிட். இதை பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இதில் எது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு பாருங்களேன், ஐசி இன்ஜின் இருக்கும்போது தாண்டி உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது பாருங்க. இது படிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு யூ மஸ்ட் ஸ்பெண்ட் மோர் டைம். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஸ்டாஃப்ஸ். உங்கள் ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. விஷயம் இல்லை, யாரும் போய் டிஸ்கஷன் முடிக்க போக மாட்டீங்க. அட்லீஸ்ட் ஃபைனல் இயர் வந்தவங்களாவது கொஞ்சம் என்ன பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. எங்கே போகலாம், வெளியில் போய் கேட்டுக்கலாமா, எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி மூவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் எலக்ட்ரிக் வருது இல்லையா? ஆல் எலக்ட்ரிக் தான் வந்து உங்களுடைய டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாத வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். பட் அது கரண்ட் சோர்ஸ் எடுத்து போகிறாங்க, அதுக்கு நம்ம கிட்ட பவர் கிடையாது. ஓகே, காலையில் சார் டிஸ்கஸ் பண்ணும்போது அதான் நடந்தது. அவங்க அவ்வளோ விஷயம் சொன்னாங்க, ஆனால் அவங்களோட நீங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பிளைன் எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதா? அப்போ பவர் சோர்ஸ் எங்கே போகுது? கரெக்டா? ஈவி இருக்கு, கார் வாங்கிட்டோம், சார்ஜ் பண்ண போகிறோம். பெட்ரோலை தயாரிக்கிறதுக்கு இருக்கிற கார்பன் எமிஷனை விட இதுக்கு ஜாஸ்தி. ஏன்னா இங்கே உங்கள் லித்தியம் பேட்டரியை தயாரிக்கிறதுக்கே பொல்யூட் பண்ணிடுறோம் கண்ட்ரியை, இதை காண்டினே டோட்டலாக கல்வி. அதை தவிர பவர் சோர்ஸ் அதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி கார்பன் எமிஷன். இங்கே நீங்கள் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு பண்ணதை விட 3-4 மடங்கு என்ன பண்ணுறோம், கார்பன் எமிஷன் பண்ணியிருந்தோம். ஈவிக்கு பவர் சப்ளை கொடுக்குது. இப்போ புரியுதா? ரெனியூவல் எனர்ஜி தான் பேஸ் பண்ணி எல்லா கண்ட்ரியும் ஓடிட்டு இருக்காங்கன்ட்டு வேற ஆப்ஷன் கிடையாது. திருப்பி நம்ம வந்து தெர்மல் பவர் பிளான்ட்லையோ நியூக்ளியர் பவர் பிளான்ட்லையோ அப்போ ரெனியூவல் பற்றி எடுத்து தான் உங்களுக்கு ஈவி சப்ளை பண்ணுறது. நெக்ஸ்ட் பிக்சர். ஸோ முக்கியமான பாயிண்ட் சொல்லலாம். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இங்கே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல புரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கு புரிய வச்சுக்கிறேன். ஸோ மச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அவைலபிள் ஹியர். இங்கே வந்து ஒரு 50 பேர் உட்காந்துருக்கீங்க, ஓகேவா? 50 பேர் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா எல்லாரும் ஆட்டோமொபைல் படிச்சுருக்கீங்க. எவ்ரி ஒன் வில் ஹேவ் தர் ஓன் பேஷன். உங்களுக்குன்னு ஒரு பேஷன். ஓகே, நீங்கள் எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா அதில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு பக்கம் டிகிரி வாங்குறதுக்கான வேலைகள், இன்னொரு பக்கம் அந்த பேஷனுக்கான வேலைகள். ஃபார் எக்ஸாம்பிள், ஓப்பனாகவே சொல்லிடுறேன், இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து ஒரு டான்ஸர் ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் விரும்பலாம். கரெக்டாக? அப்போ நீங்கள் டான்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் பார்த்து தப்பு கிடையாது. ஆனால் அதை என்டர்டைன்மெண்ட்டாக உட்காந்து பார்த்துட்டு பார்த்தீங்களா, அவன் டைமை வேஸ்ட் பண்ணுறான். நான் வந்து ஒரு கேமராமேன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அப்போ நான் கேமரா ரிலேட்டட் பார்த்து தப்பு கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் டிகிரி நான் சொல்ல வரேன், நான் ஆட்டோமொபைல் டிகிரி வாங்கக்கூடாது. இன்னொரு பக்கம் நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ அவன் கேமரா ரிலேட்டட் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸோ இல்லை ஷார்ட்ஸோ பார்த்து தப்பு கிடையாது. இன்னொருத்த அதை உட்காந்து பார்க்குறது தப்பு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆட்டோமொபைல் இஸ் டிகிரி, ஐ வாண்ட் டு டூ தட், அதை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், அடுத்து பி ஆட்டோமொபைல் பண்ண போகிறேன். இது வந்து உங்கள் கரியர் டெவலப்மெண்ட். அதை தவிர உங்கள் பேஷன் என்ன இருக்கோ அதை மட்டும் ஸ்டிக்காக பண்ணுங்க. எல்லாத்தையும் பார்க்காம என்ன பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது டைம் சாப்பிடும், நாலேஜ் கிடைக்குது. ரெண்டாவது, உங்களோட பேஷனில் இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்றது உங்களுக்கு பிடிக்க முடியாது. கரெக்டா? இனி எப்படி இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அதாவது எதுவும் வேலை வாய்ப்பும் சரி இல்லை பிஸ்னஸும் சரி மாறிடுச்சு. ஸோ நீங்கள் எப்படி எல்லாத்தையும் போயிட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை டிகிரியோட செட் பண்ணுறது. ஓகேவா? அப்போ ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி ஒரு ஐடி செக்டர் கிரியேட் ஆச்சு? ஒரு 15 இயர்ஸ் பேக் ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ஜாவா, ஸ்கிரிப்ட், அது மாதிரி ஒரு 4 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்க, உள்ள போனாங்க இல்லையா? They have done a lot of things, but today AI is replacing everything. You know very well.
இன்னைக்கு போயிட்டு ஒரு சாட் ஜிபிடி கிட்ட ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோ ஏதோ ஒன்று கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம், 10 நிமிஷத்துல கொடுத்துருவோம். நீங்க அதுக்கு என்ன இன்புட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க லோகோ, உங்களோட டீடைல்ஸ், கடைசியா ஒரு தேங்க்யூ. இதை கொடுத்துட்டு சாட் ஜிபிடி கேட்டீங்கன்னா நீங்க என்ன கண்டென்ட் கேட்குறீங்களோ கொடுத்துருவோம். இது வரைக்கும் ஓகே. நெக்ஸ்ட், if it is going to give coding for your website or for an application, mobile application, அந்த ஸ்டேஜ் வரும்போது IT will get down. அது டவுட்டே கிடையாது. அப்போ யார் சர்வே பண்ண போகிறாங்க அப்படின்னா கோர் கம்பெனிஸில் இருக்கிறவங்க சர்வே பண்ணுவாங்க. லைக் கோர் இன்ஜினியர்ஸ், ஆட்டோமொபைல், மெக்காட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ரொபோட்டிக்ஸ், இவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, these people must have knowledge about computers. ஏதோ ஒரு ப்ரோக்ராம் அப்போ இட்ஸ் கெட்டிங் இன்டெகிரேட், எல்லாமே இன்டெகிரேட். ஸோ உங்களுடைய ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் வந்து என்ன ஆக போகுது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் படி பெருசாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நீங்கள்லாம் அதுக்குள்ளே எங்கே போக போகிறீங்க அப்படின்றது யூ மஸ்ட் டிசைட் ஆகிடுச்சு. நான் EV செக்டருக்குள்ளே போக போகிறேன், இல்லை நான் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போக போகிறேன். ஓகே, அப்போ நீங்கள் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கான வேலைகளை போகணும். நான் சேல்ஸ், எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும், நான் சேல்ஸ் போக போகிறேன் அப்படின்னா அதை பிக்ஸ் பண்ணுங்க, அதுக்கான வேலையில் ஆரம்பிங்க. ஒரு பி ஆட்டோமொபைல் பண்ணீங்க, அடுத்து ஒரு MBA கொடுங்க, பிக்ஸ் பண்ணி அனுபவம் சொல்லுங்க. ஓகே, யாருக்கு என்ன வரும் அப்படின்றது ப்ளீஸ் மைண்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 2030 50% we are expecting in India. இது எல்லாமே MNR இருக்க சோர்ஸ், கவர்மெண்ட் வெப்சைட் நான் கடைசியாக கொடுக்குறேன். ஓகே, 50% என்ன ஆக போகுது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெனியூவபிள்லேயே கேட்குறேன். இஸ் இட் கிளியர்? இது ரெனியூவபிள் எனர்ஜி நம்ம பார்த்த எல்லா செக்டார்லையுமே உள்ள கிரியேட் ஆகும். அதுல நீங்க எந்த பார்ட்ல இருக்கலாம்னு யோசிச்சு நெக்ஸ்ட் மந்த். ஸோ கரியர்ஸ் கிட்டத்தட்ட they are targeting 3.6 billion by 2050. ஓகே, இது எல்லாமே சோர்ஸ் ஆல்ரெடி ஸ்கெட்ச் பண்ணி வச்சாச்சு. யூ நோ அது மாதிரி போயிட்டு இருக்கு இந்தியா. தெரியும்ல ரெனியூவபிள் எனர்ஜி எப்படி மேசிவ் டெவலப் ஆகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி லித்தியம் பெராபாஸ்பேட் இங்கே மேனுஃபேக்சரிங்கே கொடுத்துட்டாங்க பர்மிஷன். ஓகே, நீங்க செல்ஸை வாங்கி என்ன பண்ணலாம், அசம்பிள் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, அதெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு. எத்தனை போய் பார்த்தீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க. லித்தியம் பெராபாஸ்பேட்லாம் இங்கே அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஐம்பது எஸ்டேலியா ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நீங்களே நாளைக்கு டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா இங்கே நியூ ஆர்டர் உங்களோட பேக்கப். நான் வந்து வீட்டுக்கு போட போகிறேன், எனக்கு இவிகளுக்கு போட போகிறேன், நானே ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், எவ்வளோ வோல்டேஜ், எவ்வளோ ஆம்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு டிசைன் எடுத்து போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரெடி கொடுத்துருவாங்க, கஸ்டமைஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் அதான் திருப்பி அதேதான் உங்களுக்கு வேலை இருக்குன்றதை நான் டிசைனாக பண்ண முடியும். இதெல்லாம் டேட்டா பிபிடி நான் ஷேர் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட் மந்த். ஸோ இதெல்லாம் வந்து த்ரீ மோஸ்ட் கம்பெனிஸ், அதானி எனர்ஜி, நேஷனல் NTPC, Renew, JSW Energy, Saslan, Adani Power, Tata Power, Azure Power, NSPC, Hindustan Power, CESC and Reliance Power. இது ரெனியூவபிளில் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டார்கெட் என்ன பார்ப்பாங்க, நான் இந்த கம்பெனிக்கு போகணும்னு சொல்லுவாங்கல்ல, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க TCS, CTS, HCL இதெல்லாம் தான் நம்மளோட ஃபைனல் டார்கெட்டாக இருக்கும். சின்ன ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்கிற கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கரியரை, படிப்படியாக முன்னேறி என்ன பண்ணுவாங்க, 5 to 10 இயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த டாப் மோஸ்ட் கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க. அப்ராடில் போனால் என்ன பண்ணுவாங்க, கூகுள், மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரி அவங்களோட டார்கெட்ஸ். இந்தியாவுக்குள்ள ரெனியூவபிள் லாஸ்ட் லெவல் நீங்கள் போனோம் அப்படின்னா இதெல்லாம் தான் கம்பெனி கம்பெனிஸ். அது 3 நாள் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் பிரைவேட் ஆர்கனைசேஷன். ஓகே, இதுதான் உள்ள ஒர்க் பண்ண போகிறவங்களோட டார்கெட்டாக இருக்கும் ரெனியூவபிளில். நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் வந்து வெப்சைட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் வெப்சைட்ஸ். வாட் எவர் அப்டேட் ரிலேட்டட் ரெனியூவபிள் இந்தியாவில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, இது எல்லாத்துக்குமே ஃபுல்லாக இந்த வெப்சைட்ஸில் தான் நீங்கள் போயிட்டு சும்மா டைம் கிடைக்கும் போது போய் பார்த்துருக்கோம் என்ன அப்டேட்ஸ் நடக்குது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே அவ்வளோ பிக்சர்ஸ் இருக்கும். ஓகே, அப்படியே ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, என்னென்னலாம் இன்ஜினியர்ஸ் உள்ள இன்டெகிரேட் ஆகிருக்காங்க விவசாயம்.
சிவில் வருவாங்க. ஆப்வியஸ்லி தே ஆர் த பேசிக் பிளாட்ஃபார்ம். சிவில் உள்ள வருவாங்க. அடுத்தது ட்ரிபிள் உள்ள வருவாங்க. இதோட எண்டில் வந்து ஈஸி வருவாங்க. ஃபுல்லாக இன்டெகிரேட் ஆகி பவர் வெளியில் போகும்போது யாரும் வரும். நீங்கள் சார்ஜ் ஸ்டேஷன் வைக்க போகிறீங்கன்னா ஆட்டோமொபைல் வருவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கொலைடாக போகும். பிஸ்னஸும் சரி டெக்கியாகவும் சரி அப்படி தான் போச்சு ஃபீல்டு. ஸோ நீங்கள் இதுக்குள்ளே எங்கே இருக்கலாம் அப்படிங்கிறது சொன்னேன். ஃபார் இன்ஃபர்மேஷன் என் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஹெச்ஐடிலேருந்து போனாங்க. இது சிங்கப்பூர் ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட். இந்த பிக்சரை மட்டும் நான் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பிளான்ட்டுக்கெல்லாம் டிசைன் இன்ஜினியரே ஆகணும். இன் சிங்கப்பூர் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவன் ஃபீல்டை மாறுவாங்க. புரியுதா சொல்லுறது? எங்கே வேணாலும் யாருக்கு வேணாலும் ஆசை வரும் இது நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. நீங்கள் அதை ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறீங்கன்னு தான் விஷயம். கேஷ் பண்ணிக்கிறேன் ஓகே அப்படின்னு. அவன் நிறைய ஏரோபிளஸ்க்கு மால்ஸ்க்கு அப்புறம் ஸ்டேடியம்க்குலாம் வந்து டிசைன் பண்ணும்போது தான் எனக்கு இந்த ட்ராயிங்ஸ் காமிப்பான் ஆன்லைனில் சைட்டில் போகணும். பட் இஸ் ஆட்டோமொபைல் டிஇ. அதுக்கப்புறம் அங்கே போய் அவன் மாஸ்டர்ஸ் பண்ணான். இப்போ இந்தியா வரணும் அவனை வெயிட் பண்ணணும். இன்னும் வரல. அப்போ தான் நானே யோசிச்சேன், எவ்ரிதிங் இஸ் ஃபார் எவ்ரிஒன். இது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த ஃபீல்டு தான் போகிறீங்க அந்த ஃபீல்டு தான் போகிறீங்க அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையவே கிடையாது. நீங்கள் யார் வேணாலும் என்ன ஃபீல்டில் வரலாம். இங்கேருந்து அங்கே போகலாம். ஓகேவா? அது பிளேஸ் ஆஃப் வீடியோஸ். ஓகே, லார்ஜஸ்ட் பிளான்ஸோட வீடியோஸ் ப்ளே பண்ணுறேன். பாருங்கள். வேறு டவுட்ஸ் இருந்தால் கொஸ்டின்ஸ் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணிடலாம். சார் ஆமாம் எஸ். அப்புறம் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இஃப் யூ வாண்ட் டு நோ எனிதிங் அபவுட் ஆண்டர்பிரினர்ஷிப், ஏன்னா உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க. எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மாதிரி யாராக இருந்தாலும் நீங்கள் கொஸ்டின் கேளுங்க. அதுக்கு ஒரு தனி செஷனே கூட வச்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு மேண்டேட்டரியாக உங்களுக்கு தேவைன்னா அதை பற்றி கேளுங்க. ஐ கேன் எக்ஸ்பிளைன் அபவுட் தட் ஆல்சோ. ஓகே, வீடியோ பார்க்கும்போதே ஜஸ்ட் யூ கிரியேட் யுவர் ஓன் கொஸ்டின். எனக்கு தெரிஞ்சதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எதுக்கு ஒரு சின்ன வீடியோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்காக தான் அந்த வீடியோ நம்ம கிளிக் பண்ணது. ஓகே, நவ் we will have interaction about load in our home. நம்ம வீட்டில் லோடு இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுறதால we will discuss about it. Okay, how many of you know 1 unit current? 1 unit அப்படிங்கிறது நம்ம வீட்டில் எடுப்பாங்க இல்லையா ரீடிங்க, அந்த 1 யூனிட் அப்படிங்கிறது எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க? இதுதான் பேசிக்கா இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் பேச போற விஷயம். ஓகேவா? ஒரு யூனிட். சரி, யாரா இருக்குல்ல எவ்வளவு யூனிட் பவர் கன்சம்ப்ஷன் பண்றோம்ன்றதா உங்களுக்கு தெரியுமா? கை தூக்கு. எனக்கு எங்க வீட்டில் இவ்வளவு கரண்ட் பில் வருது சார், இவ்வளவு யூனிட் கன்சியூம் பண்றோம் அப்படின்னு தெரியுமா? எவ்வளவு பவர்? பை மந்த்லி 300 யூனிட்ஸா? ஒரு சைக்கிளுக்கு 150 யூனிட்ஸ் தான். அப்போ 100 ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 50 யூனிட்டுக்கு மட்டும் பைசா கட்டுவீங்க. 2.5 rupees. குட்.
மற்ற வீட்டிலலாம் கரண்டே இல்லையா? எனக்கு புரியல. இல்லையா? வீட்டுல அப்பா அம்மா தானே கட்டுறாங்க, நமக்கு என்ன வந்தது? அதானே? ஓகே, நீங்க இமீடியட்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்றேன், ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சேலஞ்ச் இருக்கு. யூ ப்ளீஸ் டிஸ்கஸ் வித் யுவர் ஸ்டாஃப். புதுசா என்ன நடந்துருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. பேசிக்கா ஒரு வீட்டுல கரண்ட் கன்சப்ஷனே என்னன்னு தெரியாம நம்ம ஈவிலாம் விற்க முடியாது, வாங்க முடியாது, சர்வீஸ் பண்ண முடியாது. ஓகே, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். You know 100 watts bulb, 100 watts bulb பாத்தீங்களா? fluorescent சரி, உங்களுக்கு அதை கம்பேர் 1 unit அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா 1000 watts if you are using for 1 hour, 1000 watts வந்து 1 hour ஓடுறோம் அப்படின்னா 1 யூனிட் கரண்ட் கன்சம்ப்ஷன் அப்படிங்கிறது. சரியா? எவ்வளவு வாட்ஸ்? 1000 வாட்ஸ். 1 hour ஓடுனா 1 யூனிட். 1000 வாட்ஸ்க்கான பொருள் ஏதாவது சொல்லுங்க. எலக்ட்ரிக்கல் எக்யூப்மென்ட் ஏதாவது சொல்லுங்க. 1000 வாட்ஸ் ஜெனரேட்டர். எஸ், குட். ஒரு 1 டன் ஏசி எடுத்துக்கலாம். 750 வாட்ஸ் தான். ஆனா நம்ம அத 1000 கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ஏசியை 1 மணி நேரம் நான் ஓட்டிட்டேன், டன்னை ஓட்டிட்டேன்னா எவ்வளவு கன்சியூம் ஆயிருக்கும்? 1 யூனிட் கன்சியூம் ஆயிடுச்சு. ரைட்? இப்போ டெய்லி நைட் டைம்ல வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு ஏசியை டைமரை போட்டு ஒரு 3 to 4 hours யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து ஒரு 3 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணும். சரி, இப்போ 1000 வாட்ஸ் 1 hour ஓட்டினா 1 யூனிட். கரெக்ட், அதை அப்படியே வச்சுக்கணும். 100 வாட்ஸ் 10 மணி நேரம் ஓட்டினா அதுவும் அதே தான் கணக்கு, அதுவும் அதே தான் கணக்கு. 100 வாட்ஸ் 10 hours ஓட்டினா அது 1 யூனிட் தான் வரும். சரி, இப்படி தான் வீட்டில் இருக்கிற டிவைஸ்லாம் பிரித்து பார்க்க போகிறோம். ஏன் வந்து 5 years பேக் வந்து எல்லாரையும் எல்இடிக்கு மாற சொன்னாங்க அப்படின்னா ரீசன் தான், பவர் கன்சப்ஷனை கம்மி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ண சொன்னாங்க. எல்லாரையுமே 40 வாட்ஸ் இந்த ஃப்ளோரசன்ட்டை வந்து 20 வாட்ஸ் எல்இடி பேட்டர்ன் போட சொன்னாங்க, 9 வாட்ஸ் எல்இடி பல்ப் போட சொன்னாங்க. கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்க முடியும். கவர்மெண்ட்ல இபிஏ கூட அதை சேஸ் பண்ணாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த ட்ரெண்டை கிரியேட் பண்ணாங்க, அவேர்னஸ் வந்துச்சு, நம்ம என்ன பண்ணோம், மாறிட்டோம். பிசினஸ் ஒர்க் அதை பிசினஸ் மேனா இருக்கவங்க அதை பிசினஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த பக்கம் கன்சியூமரா இருக்கவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். சப்ளை அண்ட் டிமாண்ட், அதான் கரெக்ட். ரைட்? இப்போ ஒரு யூனிட் அப்படின்றது புரிஞ்சிச்சுல. 1000 வாட்ஸ்க்கான பொருளை 1 மணி நேரம் ஓடணும்னா அது வந்து ஒரு யூனிட். இப்போ 300 வாட்ஸ் எவ்வளோ நேரம் ஓடலாம்? ஒரு யூனிட் பார்க்குறது ஒரு 3 மணி நேரம். திருப்பி உள்ள டீப்பா போக உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப இதுல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னா, நீங்க சார்ஜர்லாம் போடுற அளவு போட்டு மொபைல் சார்ஜர், லேப்டாப் சார்ஜர் டியூரிங் கோல்டன் டேஸ் இட் வில் கன்சியூம். நீங்க கனெக்ட் பண்ணலனாலும் கன்சியூம் ஆயிட்டு இருந்தது ஒரு ஸ்டேஜ். இப்பதான் என்ன பண்ணிருக்காங்க, கட் ஆஃப்லாம் வச்சு அதை எடுத்துட்டாங்க. நீங்க சார்ஜர் போட்டு நீங்க மட்டும் போயிடுவீங்க அந்த டைம்லாம். அப்ப என்ன பண்ணுவாங்க, கன்சப்ஷன் தான் இருந்துச்சு ஒரு ஸ்டேஜ். இப்போ நீங்க டிவைஸ் அன்லோட் பண்ண அடுத்த செகண்ட் என்ன ஆகிடும், கன்சப்ஷன் ஆகாது, சைக்கிளை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம பவர் லாஸ் ஆகக்கூடாதுன்றதுல அவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு. இப்போ ஒரு யூனிட் கரண்ட் தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட கவர்மெண்ட்ல எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா 8 ரூபாயிலிருந்து 16 ரூபாய் செலவு பண்ணுறாங்க ஒரு யூனிட் பவரை தயாரிக்கிறது. அது தெர்மலாக இருக்கட்டும், இல்லை நியூக்ளியர் பவர் பிளான்டாக இருக்கட்டும், இல்லை ரெனியூபிளாக. ஓகே, தயாரிக்கிறது எவ்வளோ பண்ணுறாங்க, 8 ரூபாயிலிருந்து 16 ரூபாய் செலவு பண்ணுறாங்க இந்த கரண்ட் எடுக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம், அதை திருப்பியும் அதை நம்ம சப்சிடியில் கொடுத்து அதை கம்மி பண்ணி கொடுத்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு சோர்ஸாக கொடுக்குறாங்க. இந்த பக்கம் தயாரிக்கிறதுக்கும் நமக்கு லாஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஏசி டு டிசி ஆர் டிசி டு ஏசி கன்வர்ஷனுக்கும் நமக்கு என்ன இருக்கு, லாஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம பேட்டரியை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். லெட்-ஆசிட் பேட்டரி இருக்குல்ல, டிஸ்டில்டு வாட்டர் லெட்-ஆசிட் பேட்டரி. லெட்-ஆசிட் பேட்டரியில வந்து நம்ம உள்ள பவரை ஸ்டோர் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணும்போது 0.25%, அதாவது 25% லாஸ். இது நாங்கள் பேட்டரி கால்குலேஷன் போடும்போது ஆஃப் கிரிட் பார்த்தோம் இல்லையா, ஆஃப் கிரிட் செட்டப் அந்த கால்குலேஷன் போடும்போது 25% லாஸ் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். 75% தான் எஃபிஷியன்சி. நீங்கள் தயாரித்து உள்ள ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது 25% லாஸ் லெட்-ஆசிட். இதே லித்தியம் அயான் லித்தியம் பெரோபாஸ்பேட்ல கிட்டத்தட்ட 10
10% தான் லாஸ், 90% யூ கேன் யூஸ். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்லோலி தே ஆர் மைக்ரேட்டிங் டு லெட் ஆசிட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, மைக்ரேட்டரி லித்தியம் பெரோபாஸ்பேட் வராங்க. அடுத்த டெக்னாலஜி என்ன சொல்லி வரோம், பேட்டரியில் சோடியம் R&D எப்படி இருக்கு. அடுத்தது லெட் ஆசிட் எப்போ போஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த கதையை முடிச்சுட்டு லித்தியம் பேஸ்ல வந்து பேசிக் ஆகிட்டு அடுத்த டெக்னாலஜி இது போகிறாங்க, சோடியம் போகிறாங்க. அது 5% தான் லாஸ் தான், 95% எஃபிஷியன்சி சொல்றாங்க. இதுல யார் சேஃப்டியா இருக்க போறாங்கிறது தான் ஹோல் வேர்ல்ட் வில் டிசைட் யார் அதை வந்து பண்ண போறாங்க. நம்ம ஹைட்ரஜனுக்காக வரவே வராத நினைச்சோம், ஆனா இன்னைக்கு இன்டகிரேட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள பெரிய பிரச்சனையே ரெனியூவபிள் ஹைட்ரஜன் தான், பேசிக்கான பிரச்சனை. ஓகே, ஆனா ஹைட்ரஜன் என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு லான்ச் பண்ணி உங்களுக்கு இன்டகிரேட் பண்ணி வெஹிக்கிள் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஹைலி சேஃப்டி அப்படின்னு ரஷ்யா சொல்லுவாங்க, இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. இது டிபேட்டு எல்லாம் வச்சு பட் ப்ராடக்ட் வந்துச்சு. பிஸ்னஸ் மேன் இஸ் ஆல்வேஸ் பிஸ்னஸ் மேன். அவன் பொருளை வாங்கி விட்டுட்டான், ரெடி பண்ணிட்டா. ஸோ சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் தான் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களும் இப்போ ஆட்டோமொபைலுக்குள்ள வரும். இவி என்னோட எகேஷன் அப்படின்னா இவி அப்படின்ற விஷயம் பண்ண முடியாது ஃபியூச்சர். பவர் கன்சப்ஷன் ஈக்குவலாக பண்ணலன்னா இவி வில் நாட் ஒர்க். எல்லாரும் இவி வாங்கிட்டு பவர் இல்லை வாங்கிட்டு சார்ஜ் பண்ணுறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு தெரு இருக்குது, ஒரு தெருவில் 10 பேர் இவி வச்சுருக்காங்க, கார் வாங்கிட்டாங்க. எல்லாருமே ஒரு 30 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜ் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோமா. அந்த தெருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல இல்லை, அப்போதானே ஒரு லோடு கொடுக்கும். இந்த மாதிரி தெரு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வைக்க முடியுமா ஃபியூச்சரில்? இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டிப்ளமேட்டிக்காக என்ன இருக்குது அப்படின்றது ஆஸ் ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட் யூ ஹேவ் டு ஜட்ஜ் அண்ட் டர்ன் அப் யுவர் கேரியர். அப்படியே லைண்டாக போயிடுறது. ஓகே ரைட், இதுக்குள்ளே போகலாம், அது சரி வருமானு பார்க்கும் போதே என்ன பண்ணிடுங்க, வேண்டாம்னு தெரிஞ்சுன்னா யூ ப்ளீஸ் டைவர்ட் அண்ட் கோ டு நெக்ஸ்ட் செக்டார். இதுக்கு பேக்ல ஐடி ரிலேட்டட் ஒர்க்ஸா இருக்கும். ஒரு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் Hyundai எடுத்துக்கோங்க, எல்லா பிராண்ட் எடுத்துக்கோங்க, எல்லாரோட கார்பரேட் ஆஃபீஸும் இதுதான் இருக்கும், சிட்டிக்குள்ள தான் இருக்கும். கோயம்பேடுல இல்லை இங்கே அண்ணா நகரில் இந்த மாதிரி தான் கார்பரேட் ஆஃபீஸ் தான் இருக்கும். அங்கே ஒர்க் பண்ண போகிறதுல 20% தான் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. நம்ம ரைட் 1000 பேரும் அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாமா உள்ள இருக்கும் கிடையாது. Those who are going to give quotation, காமர்ஸ் படிச்சவங்க quotation கொடுக்க முடியுமா? டெக்னிக்கல் உங்களை மாதிரி ஆதான் இருக்கணும். அப்போ அதுக்கு பின்னாடி என்ன ஒரு செக்டார் வளர்ந்துட்டு இருக்கிறது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நேராக போயிட்டு நான் பைத்தான் படிக்க போகிறேன், ப்ரோக்ராம் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஐடிக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுடைய கோர் கம்பெனிக்குள்ள பேக் என்ன ஐடி ஒர்க் என்ன இருக்கு அதை பற்றி தேட ஆரம்பிக்கும், நிறைய இருக்கு. ஓகே சரி, இ-காமர்ஸ் சொல்லுங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்க போகிறீங்க, ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் சொல்லுங்க, இ-காமர்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் கட்ட போகிறீங்க, அதில் ஒரு ப்ராடக்ட் வரும், கீழே ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அடிச்சிருக்கும்ல, அதெல்லாம் யாரை எழுதுவோம்? அதெல்லாம் யாரை எழுதுவா? ஆட்டோமொபைல் பையனா எழுதுவான். ஆப்வியஸ்லி யூ வில் பி எ இன்ஜினியர், அவன் எழுத முடியும் அந்த ஸ்பெசிஃபிகேஷனை. அப்போ பேக் அண்ட் ஒர்க் என்ன இருக்கு, அது வந்து க்ரீமி லேயர். உங்களால் நீங்கள் கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டீங்கன்னா அந்த போட்டிக்கு ஆளே இருக்க மாட்டோம். நீங்கள் அந்த ரிலேட்டட் கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல ஆளே கிடையாது. அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த பக்கம் இருக்கு. பட் யூ ஹாவ் டு ட்ரேஸ் அந்த லூப்புக்குள்ள போயிட்டு எங்கே எப்படி பண்ணலாம். அப்போனா நீங்கள் யாராக மாறணும் அப்படின்னா ஒரு வெப்சைட் டிசைனராகவோ அவனோட மைண்ட் செட்லேருந்து நீங்கள் திங்க் பண்ணணும். இனிமேல் ஒரு வெப்சைட்டை பார்க்கும்போது நீங்கள் திங்க் பண்ணுங்க, இந்த போர்ஷனுக்கு யார் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே சரி, நீங்கள் உள்ள போறீங்க, ஒரு யூபிஐ பேமெண்ட் கேட்கும், ஜிபே அட்டாச் பண்ணலாம், இல்லை ஃபோன்பே அட்டாச் பண்ணலாம், இல்லை நெட் பேங்கிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள போகும். அந்த செக்டாரை மட்டும் ஏதோ ஒரு டெக்னிக்கலாக இருக்கவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடோ அவங்க தான் அதை அப்ரூவ் பண்ண முடியும். பேங்க் ரிலேட்டட் பண்ணுவாங்க, அவங்க தான் முடியும். ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப்போ எடுத்தீங்கன்னா இனிமேல் எப்படி பார்க்க போறீங்க, டெக்னிக்கலாக உள்ள பாருங்க, இந்த செக்டார் யார் பண்ணியிருப்போம், இந்த செக்டார் யார் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க இங்கே டேக் லீட். ரொம்ப ஐடி தான் போகணும்னு நினைக்கிறவங்க இப்படி ட்ரை பண்ணுங்க, பேக் அண்ட் ஒர்க். இஸ் இட் கிளியர்?
சரி வேற ஏதாவது டவுட் இருந்தா சார் சொல்றேன். நிறைய டவுட் மைண்ட் இருக்கும். ஆனால் வந்து சொல்றது ஃப்ரீயாக நீங்கள் டவுட் கேட்கலாம். ஸ்டேஜிங் வரலாம் பரவாயில்ல, மைக் வரும். மைக் வரும் சார் மைக்கு சார் வயர் மைக் தான் இருக்கும். வயர் தான் சார் இருக்குது டவுட் இருக்கா? சார் நான் சொல்றேன் இல்லையா, நான் எல்லாருமே சோலார் காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, இன்டகிரேட்டட் இன்ஜின் ஹைபிரிடோட தான் இணைக்க போகிறது. இதில் ஆர்என்டி இன்னும் போயிட்டு தான் இருக்குது சோலார் காரை பொறுத்த வரைக்கும். ரீசன் என்னன்னா, பேனல்ஸ் இந்தியாவில் எம்என்ஆர்இ அப்ரூவலில் இருக்கிறது வந்து ஃப்ரேம் பேனல். ஓகே, நீங்கள் சொல்கிற அந்த ஸ்டிக்கர் பேனல் இங்கே எப்போ அப்ரூவலுக்கு வருதோ அப்போ நீங்கள் ஹைபிரிட் சோலார் காரை நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஓகே, அதை நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் அப்புறம் எடுத்து பண்ணலாம். நீங்கள் இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க, கவர்மெண்ட் இஸ் கிவிங் ஃபண்ட். நீங்கள் டிப்ளமா முடிக்கிறீங்க, அடுத்து ஒரு இன்ஜினியரிங் போக போகிறீங்கன்னா தம்பி கேட்ட மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸில் இன்குபேஷன் செல் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஓகே, நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு they are giving 15 lakhs. நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட போய் இந்த ப்ராடக்ட் நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த 15 lakhs எடுத்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் என்ன பண்ணலாம். நீங்கள் சொல்கிறது வந்து ஆர்என்டியில் இருக்குது. ஓகே, அந்த ஸ்டிக்கர் பேனல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அது சேஞ்சஸ் ஆகிடும். அதில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா வந்து நம்ம நினைக்கக்கூடிய எனர்ஜி உள்ள ஸ்டோர் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. ஏன்னா சோலாரை பொறுத்த வரைக்கும் 1 கிலோவாட்டுக்கே 60 ஸ்கொயர் ஃபீட் இடம் தேவைப்படும். நம்ம கார் அவ்வளோ பெருசு 500 வாட்ஸ்க்கான பேனல் தான் மேலே போட முடியும். அதை அப்படியே எடுத்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். பண்ணலாமா? இப்போ அந்த வண்டி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நிற்க போகுது, ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க போகுதுன்னா நம்ம எடுத்து பண்ணலாம். ரன்னிங்கில் பண்ணும்போது ஹைப்ரிட்டில் மட்டும்தான் பண்ண முடியுது. டைரெக்டாக சோலார்லேருந்து பேட்டரி சேவ் பண்ணி ஒரு மோட்டரைஸ்டு வெஹிக்கிளாக அதை பண்ண முடியும். நீங்கள் வேணால் எடுத்து பண்ணுங்க, வி கேன் சப்போர்ட் யூ. கிளாப் பண்ணுங்கம்மா. அவன் கேட்ட கொஸ்டின் வந்து தேங்க்யூ. அந்த சைடு எடுத்து போக நினைக்கிறேன். நீங்க தான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, பைக் எடுத்து போக வரலான்னு சிவா என் பேசிட்டு இருக்கும்போது ஏதோ டிஸ்கஸ் சயின்ஸ் கேட்கலாம். சரி, அப்போ சார் நான் வந்து சர்டிஃபிகேட் பிளான் பண்ணியிருக்கேன். லிங்க் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். பார்ட்டிசிபேட் போட்டு நான் ஒரு சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணுறேன். அந்த பையனை மட்டும் நான் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ஃபில் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் பிளான் பண்ணியிருக்கேன். என்னன்னா, இன்னைக்கு பார்ட்டிசிபெண்ட் இந்த வெபினாரில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ மெயில் பண்ணிடலான்னு பார்த்தேன். தம்பிக்கு மட்டும் அனுப்பிச்சு விட்ருவோம். நீங்கள் தான் கேள்வியே கேட்க மாட்டீங்களே, இன்ட்ராக்ஷனே இல்லையே. சொல்றது புரியுதா? சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூமில் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி சிஸ்டத்தில் நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் செமினார் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சர்டிஃபிகேட் ஏதாவது கிஃப்ட் கொடுக்க சொல்லுங்க சார். பேட்டரிஸ்ல நிறைய டைப் சொல்லுங்க சார். பேட்டரிஸ்ல நிறைய டைப் சொல்லுங்க. அதில் சோடியம் பேட்டரி பற்றி சோடியம் பேட்டரி எல்லாம் அடுத்த டெக்னாலஜி ஆர்என்டியில் இருக்கிறதே கேள்விக்கிட்டோம். சோடியம் வந்து இப்போ டு பி வெரி ஃப்ராங்க் ஆர்என்டியில் இருக்கணும். சோடியம் பேட்டரி இப்போ பேட்டரியாக உள்ள வரணும். ஓகே, நம்ம ஆல்கலைன் பேட்டரிலாம் பார்த்துக்கிங்கல்ல, நம்ம நிப்பான் டியூரசெல் இதில் ஆல்கலைன்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து சின்ன ஸ்டோரேஜ்க்கான பேட்டரி. அந்த லெவலில் தான் இப்போ சோடியம் போயிட்டு ஆர்என்டியில். நீங்கள் அதை பற்றி தேடினீங்க அப்படின்னா அப்ராடில் ஆர்என்டி எங்கெங்கே போயிட்டு இருக்கு, யாரெல்லாம் வந்து அந்த ரிசர்ச்சில் உள்ளே இருக்காங்க அப்படின்ட்டு ஜஸ்ட் கூகுளில் போய் சோடியம் தீசிஸ்ன்னு கொடுங்க, வந்துடும். அதை பற்றி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சோடியம் பற்றி தெரியும். மெயினாக அவங்க எதிர்பார்க்குறது சேஃப்டி ஆஸ்பெக்ட் எப்படி இருக்கு. உங்களுக்கு ஒரு காலத்தில் எம்ஐ மொபைல் வரும்போது வெடிச்ச நியூஸ் எவ்வளோ வந்துருக்கு. எம்ஐ மொபைல் பஸ்ட் ஆகி நிறைய ஆக்சிடென்ட் நடந்த நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, அந்த ஸ்டேஜில் இருக்கு. அந்த ஆர்என்டி முடிஞ்சு அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் பிஎம்எஸ் சொல்லுவாங்க, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணி வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சோடியம் ஏன்னா நீங்கள் அப்போ இன்ஜினியரிங் எங்கேயாவது பண்ணிட்டு இருக்கீங்க, திருப்பி ஒரு செக்ஷன் இல்லை, நீங்கள் அதை பற்றி எனக்கு சொல்லுவீங்க.
சார் அதே மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து நான் இப்போ வந்து புதுசாக லான்ச் பண்ணுறதா இருந்தால் கவர்மெண்ட் நான் இது பண்ணுவோம். அது எப்படி சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னா யூ மஸ்ட் ஹாவ் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் இல்லையா ரெடி ஆகிட்டான். சார்ஜ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய வெண்டார்ஸ் இஸ் அவைலபிள். வி ஹவ் கனெக்டட் வித் மின்ஸ் சார்ஜ் அப்படின்னு ஒரு பிராண்டு கூட நம்ம கனெக்ஷனில் இருக்கோம். அவங்க சேலமில் இருக்காங்க பிளான்ட்டு. தே ஆர் எ மேனுஃபேக்சரர் ஆஃப் இவி சார்ஜ் ஸ்டேஷன் வித் ஆப்போட இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கள அப்ரோச் பண்ணணும். யூ ஹாவ் டு கெட் ட்ரைனிங் ஃபார் 10 or 15 days. யூ ஹாவ் டு கெட் ட்ரைனிங். நீங்கள் லேண்டு இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணிவிட்டு இஃப் யூ அப்ளை ஃபார் தட் கவர்மெண்ட் வில் கிவ் சப்சிடி. இந்த 3 விஷயம் தான் பண்ண போகிறீங்க. இதை கற்றுக்க போகிறீங்க. ஒரு பக்கம் பேங்க்கோட ஃபண்டிங் எதிர்பார்ப்பீங்க. அது கொலாட்ரலாக என்ன அப்படின்றது பேங்க் தான் சொல்லுவோம். இந்த பக்கம் கவர்மெண்ட்டோட சப்சிடி எடுக்க போகிறீங்க. இது 3ம் என்கார்ப் ஆச்சுன்னா உங்களோட சார்ஜ் ஸ்டேஷன் ரெடி. சிட்டி அவுட்டரில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை உள்ள பீக்காக எங்கே நிறைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக ரெக்வயர்ட் ஆக போகுது. ஒரு 200 square feet இடம் இருந்தால் போகும். 2 கார் இருக்கும் ஸ்டேஷனோட. இஃப் யூ வாண்ட் எக்ஸிஸ்டிங் நெட்டில் அடிங்க. பக்கத்தில் எங்கே ரீசார்ஜர் இருக்குன்னு பாருங்கள். போய் நேரில் போய் பார்க்கலாம். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 30 kilowatts. ஒரு சின்ன சார்ஜ் ஸ்டேஷன் 30 kilowattல ஸ்டார்ட் ஆகும். 120 அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். வாட்ஸ் இன்க்ரீஸ் ஆக அவங்க சார்ஜ் பண்ண போகிற டைம் என்ன ஆகும் கம்மியாகிட்டே இருக்கும். ஒரு கார் வருது 30 kilowatt இருக்கிற சார்ஜரில் கம்ஃபர்டபுள் அப்படின்னா 1 மணி நேரம் போட போகிறாங்க அப்படின்னா 120 இருந்ததுன்னா அவன் 4 மணி நேரத்தில் போட்டு ஒரு டீ சாப்பிட்டு கிளம்பும். ஓகே குட். கிளாப் பாரு எல்லாம். வேற ஏதாவது டவுட்ஸ் சார்? இன்னொரு சர்டிஃபிகேட் சார்? வேறு யாரும் சர்டிஃபிகேட் வேணுமா? வேறு கொஸ்டின் கேட்கலாம். ஒரு இன்ட்ரோடியூஷன் என்னன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் பற்றி சொன்னீங்க சார். சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரோட் சைடு போனீங்கன்னா தெரியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இந்த பார்க்கிங் இடம் இருக்கக்கூடிய பேர் பண்ணி இடத்துல 2 சார்ஜிங் யூனிட்டே இருக்குது. 2 வீலர் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளட்டில் வந்து அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் அது எதுக்குன்னா நம்பர் ஆஃப் ஈவீகள் வந்து அங்கே பார்க் பண்ணுறது ஒரு சரியான ஒரு வாய்ப்பு பார்த்து நானே நேரத்தில் பார்த்தேன். அந்த லித்தியம் அப்படின்ற விஷயத்த பேட்டரியாக கன்வெர்ட் பண்ண ஸ்டேஜ் இப்போ சொன்னோம் இல்லையா. பிஎம்எஸ் அப்படின்ற ரெகுலேஷன் அப்போ கிடையாது. இது சிம்பிளாக சொல்லணும்னா ரெகுலேஷன் அப்படின்ற பாடி வந்து இந்தியாவில் நிறைய பொருளுக்கு எப்போ வரும்னா நிறைய சேதாரங்கள் ஆன பிறகு தான் ரெகுலேஷன் கொண்டு வருவாங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ யூபிஐலாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா. இந்தியாவில் மட்டும்தான் இப்போ ஓடிபி வருது. அதனால தான் மேக்ஸிமம் திருட்டை நம்மளால தடுக்க முடியுது இந்த யூபிஐ. அந்த மாதிரி இது வெடிக்கும் போது தான் என்ன ஆகுது ரெகுலேட் பண்ணலான்னு பிஎம்எஸ்ஸை கொண்டு வந்தாங்க. அப்போ எல்லா பேட்டரியும் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருந்தால் தான் நீங்கள் பேட்டரியை விற்கணும்னு சொன்னாங்க. லித்தியம் அயான் ஹைலி அன்சேஃப் தான். அதனால என்ன பண்ணாங்க அயானை எடுத்துட்டு லித்தியம் பெரோபாஸ்பேட் காம்பினேஷனில் கொண்டு வரும்போது தான் பிஎம்எஸ் ஒர்க் ஆச்சு. அதனால லித்தியம் அயான் என்ன பண்றாங்க பிஎம்எஸோட லித்தியம் அயான் அப்படி இல்லைன்னா பிஎம்எஸோட லித்தியம் பெரோபாஸ்பேட் இருக்கு. இதுல ஒரு 20% இருக்கு. அதை க்ளோஸ் பண்ணி பெரோபாஸ்பேட் மாறி. ஓகே ஹைலி சேஃப். தேங்க்யூ. கிளாப்ஸ் பண்ணுப்பா. உங்கள் கையில் வந்து நீங்கள் ஆன்சர் கை தூக்குங்களா? கை ரைஸ் பண்ணுங்களா? இல்லை மொபைல் பண்ணுறது கையில் வச்சுக்கல. அது கிளாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கிளாஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்தியனுக்கு ஒரு கட்டப்படணும்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் கொடுத்தான். ஆமாம் ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் கொடுத்தேன். சூப்பர். அது இதுக்கே கிளாஸ் பண்ணி லெட் ஆசிட் பேட்டரியை வந்து ஏன் வந்து ரீப்ளேஸ் பண்ணி லித்தியம்க்கோ ஏதோ ஒருத்துக்கு போகிறோம் அப்படின்றதுக்கு செம்ம நிறைய ட்ராபேக்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஓகே ஃபஸ்ட்டு விஷயம் அடி வாங்கினது மெயின்டெனன்ஸ் அப்படின்ற விஷயத்தில் தான் லெட் ஆசிட் வந்து முதல்ல அடி வாங்குச்சு.
நீங்கள் ஒரு 3 months ஒன்ஸ் அதுக்கு டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றலை அப்படின்னா இட் வில் கோ ஆஃப். அது ஒன்று. உள்ள லெட்டு எப்போ கரோட் ஆகுது அப்படின்றது தெரியாது. சப்போர்ட் கரோட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஓவர் ஹீட் ஆகிட்டே இருக்கும், லெட் ஆசிட் அப்படின்ற விஷயம். மூணாவது ஸ்பேஸ் கன்சம்ஷன். நீங்கள் 100 AH லித்தியம் பேட்டரி, அதாவது லெட் ஆசிட் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னா, இது ஒரு 1 feet, ஹைட் ஒரு 1.5 feet இருக்குது அப்படின்னா, அதே 100 AH லித்தியம் பர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இந்த 3 விஷயங்கள் தான் என்ன பண்ணுச்சு, இப்போ லெட் ஆசிடை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டு இங்கேருந்து மைக்ரேட் பண்ணி இங்கே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, இதான் வந்து பிஸ்னஸ் அண்ட் டெக்னிக்கல் ரீசன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸு, மெயின்டெனன்ஸு. லெட் ஆசிடு போயிட்டு இந்த பக்கம் லித்தியம், இது எதுக்கு வந்தாலுமே வந்து மெயின்டெனன்ஸே கிடையாது. ஒன் டைம் யூசேஜ். 1000 cycles, 1 lakh cycles, 2 lakh cycles, அந்த மாதிரி என்னது யூசேஜோட சைக்கிள்ஸை பொறுத்து தான். அந்த சைக்கிள் முடிஞ்சதுன்னா அந்த பேட்டரி என்ன பண்ணுவாங்க, டிஸ்போஸ் பண்ணிட்டு போட்டுருவாங்க. ஒன் மோர் திங், தம்பி கேட்கும் போது தான் அடுத்த ஒரு டெக்னாலஜி எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது. பேட்டரிலாம் இவ்வளோ தயாரிச்சிட்டோம், நாளைக்கு இன்னொரு பெரிய இண்டஸ்ட்ரி ஒன்று கிரியேட் ஆக போகுது. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொன்னீங்கன்னாலும் அவங்களுக்கு கிஃப்டே கொடுத்துடலாம். நான் பண்ணிட்டேன், பேட்டரி ஒரு லட்சம் பண்ணிட்டேன், 1 லட்சமும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்போ என்ன வரப்போகுது, இ-வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ சார் சொல்லிட்டாங்க, அப்போ நீங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். E-waste management will be a very big business in the future. இது ஆல்ரெடி அப்ராட்ல இருக்கிறது தான். E-waste கலெக்ஷன் சென்டர் எல்லாமே இருக்கு. நீங்க பேட்டரியை அப்படியே தூக்கி போட முடியாது. அதை ரீசைக்கிள் பண்றதுக்கு ஒரு மிஷினோட விலை 1.5 கோடி ரூபாய். நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு எம்எஸ்ஆர்பி ஆஃபீஸ்ல போன வாரம் தான் உட்காந்து இதை பத்தி பேசிட்டு வந்தோம். டெல்லியில ஒருத்தன் விற்கிறான் அது. சார் 1.5 கோடி ஒரே ஒரு மிஷின், ஒரே மிஷின் 1.5 கோடி ரூபாய். எல்லா டெஸ்டிங்கும் அதே பண்ணிடும். அந்த மிஷினை வாங்கி இங்கே எங்கேயாவது போடலாம் அப்படின்றது. அவர் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காரு, அக்னி காலேஜ் ப்ரொஃபஸர். நானும் அவர் தான் போனோம் எம்எஸ்சியில் போயிட்டு எங்கே லிங்க் இருக்கு. அப்போ போனால் சரி லோன் அப்ளை பண்ணி போடலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரெயின்ட். நீங்கள் பொருளை எங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்க, அதை என்ன டெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எங்கே வைக்க, ஏன்னா அது ஃபுல்லாக நம்ம ஈவி எவ்வளோ பொல்யூட்டட் இல்லைன்னு சொல்கிறோம். அந்த பேட்டரியை டிஸ்போசலுக்கு அவ்வளோ கண்டிஷன்ஸ் கவர்மெண்ட்ல இருக்கு. நீங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வரதுக்கே சர்டிபிகேட் இல்லாமல் எடுத்துட்டு வரக்கூடாதுங்கிறான். ஓகே, ஸோ அவர் கேட்டதுனால இப்போ எனக்கு டக்குன்னு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் MBAல E-waste மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எங்கேயாவது கோர்ஸ் கிடைச்சதுன்னா ஃபியூச்சரில் பண்ணி வச்சு தப்பே கிடையாது. தேங்க்யூ. சரி, அடுத்து சொல்லுங்க. சரி, இப்போ வீட்டில் 2 சர்டிஃபிகேட்லாம் தர முடியாது. இல்லை சார், ஒரு சின்ன டவுட் சொல்லுங்க. இப்போ வீட்டில் வந்து சோலார் திடீர்னு ஹை வோல்டேஜ் வருது. அந்த மாதிரி ஆகும்போது வீட்டில் எதுவும் ஒர்க்கிங்கில் இருக்குன்னா ஒயரிங்லாம் ஃபுல்லாக ஃபால்ட் ஆகுது. என்ன ஆகுமா? ஆகுமா? ஆக்சிடென்ட் வந்து தடுக்க மாட்டாங்க. ஆகும். நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த சோலார் போட போகிற இன்வெர்ட்டர் வந்து இதை வந்து பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இதை வந்து ஒரு சப்போர்ட்டாக தான் சைடில் கொடுக்கணும். வீட்டோட லோடு உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி தான் இருக்கும். இது வந்து இன்டெகிரேட் தான் பண்ணும், டச் தான் பண்ணும். ஒரு நீங்கள் ரொம்ப லேட்டஸ்டான கொஸ்டின் கேட்குறீங்க. நேற்று வந்து ஒரு வீட்டுக்கு வந்து பிளான்ட்டுக்கு இறங்கிட்டு வந்துருக்கோம். ஒரு 4 கிலோ பிளான்ட். கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அந்த ஏரியாவில். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா செர்வோ ஸ்டெபிளைசர் அப்படின்ற ஒரு மெத்தடுக்கு போக போகிறோம். அந்த வீட்டோட லோடு பார்த்தீங்கன்னா 15 கிலோவாட். ஓகே, 15 கிலோவாட். நீங்கள் வீட்டில் குட்டி ஸ்டெபிளைசர் பார்க்குறீங்க இல்லையா, ஏசிக்கோ இல்லை டிவிக்கோ இல்லை ஃப்ரிட்ஜுக்கோ வச்சுருக்காங்களா குட்டி ஸ்டெபிளைசர், அந்த மாதிரி அந்த வீட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் சொல்கிற பிரச்சனை தான். வீட்டில் அவங்களுக்கு ஃபுல்லாக ஒயரிங் எரிஞ்சிருச்சு, டோட்டலாக திருப்பி ரீவயரிங் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியாவில் ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தி. அப்போ ஒரு 20 கிலோவாட் செர்வோ ஸ்டெபிளைசர் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சோலார் நான் போடுறதுனால சொல்லிட்டேன். இங்கே இவ்வளோ செலவு பண்ணி சோலார் போட்ட பிறகு ஸ்டெபிளைசராக இல்லை அப்படின்னா இதுவும் போயிடும், இன்வெர்டரும் போயிடும். ஓகே, அப்போ ஃபியூச்சரில் இது என்ன ஒரு பிஸ்னஸாக மாறுது. கரண்ட் எங்கேயாவது ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் அங்கே வீட்டுக்கே ஸ்டெபிளைசர் வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி முடிவு பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜ் சைஸில் இருக்குது, இவ்வளோ பெருசு இருக்குது. செர்வோ மோட்டர் வச்சு ஸ்டெபிளைசர். குட். அடுத்து வேற என்னடா ஈவி பைக்ஸ் திடீர்னு எரியறதுக்கு என்னன்னா திடீர்னு எரியறதுக்கா பிஎம்எஸ் ஃபெயிலியர் தான். பேட்டரி மெயின்டெனன்ஸ் சொல்கிறேன் இல்லையா, அதோட ஃபெயிலியர் தான் எரிய. அது முன்னாடி ஓடிட்டு சொல்கிறாங்க, ஓட்டிட்டு எட்டும் போது வெயிலில் விட்டு எரிய ஆரம்பிச்சு. சரி, நான் மொபைல் எப்போ ஓவர் ஹீட் ஆகும் ரொம்ப யூஸ் அதே மாதிரி தான். அது எப்படின்னா
பிஎம்எஸ் ஃபெயிலியர் ஆகியும் நம்ம அதை யூஸ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தோம்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். பிஎம்எஸ்ன்றது நான் சொல்கிறேங்களா, பேட்டரியில் ஏதோ ஒரு பிரச்சனைன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணோடனே பிஎம்எஸ் என்ன பண்ணிக்கணும், உங்கள் சிஸ்டம் ஆஃப் பண்ணி, அதுதான் பிஎம்எஸோட வேலை. பிஎம்எஸ்ஸே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும், இது அது வெளியில் இருக்கிற வெயிட்லாம் இல்லை, அது சும்மா அது ரியலாகவே உள்ள என்ன ஆகுது, பிஎம்எஸ் ஃபெயில் ஆகி உள்ள ஹீட்டு ஜென்ரேட் ஆகி அது நீங்க அதுக்கு பின்னாடி வேற பிசினஸ் இருக்கு தம்பி, அது வேற ஒரு பிசினஸ் இருக்கு, அது நம்ம இங்க பேச முடியாது. ஹிடன் நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? நியூஸ்ல தான் பாத்தீங்க, நேர்ல பாத்தீங்க, நம்ம தனியா பேசுவோம். சார் क्वेश्चन ना फीडबैक आप करेंगे सर. எனக்கு புரியுது, நானும் உங்களை மாதிரி தான், அதுல நான் ஃப்ரெஷர் தான், அது ஆரம்பிக்கல தான் ஓகேவா சார். முடிவு பண்ணிட்டாரு ஏதோ புதுசா இருக்கு, நீங்க சோடியம் பீசிஸ் நீங்க உள்ள பஜாஜ் எஸ் லான்ச் பண்ணிட்டாங்கல்ல, பஜாஜ் லான்ச் பண்ணிட்டாங்கல்ல, சிஎன்ஜி வெஹிக்கிள் வந்துச்சுல்ல, சிஎன்ஜி இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க, பெட்ரோலியம் சிஎன்ஜி இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க இல்லையா. இந்த மாதிரி இ வெஹிக்கிள் இது பண்ணுறதுக்கான சான்சஸ் தம்பி ஒரே நிமிஷம் தான் அதுதான் இங்க பண்ண முடியலன்ற. ஏன்னா 1 கிலோவாட் நான் உங்களுக்கு இந்த 1000 வாட்ஸ் 100 வாட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ரீசனே தான். 1 கிலோவாட்டுக்கு 60 ஸ்கொயர் ஃபீட் இடம் வேணும். நான் வண்டி மேல இதுக்கெல்லாம் ஆல்ரெடி நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோமா. ஒரு ட்ரோன் கம்பெனி வந்து ரீச் பண்ணாங்க சார். ட்ரோன் கம்பெனியில ஈகோ இருக்குல்ல வண்டி, ஈகோ தெரியல மாறுதி ஈகோ, அதுக்கு மேலே நாங்கள் பிளான் பண்ணோம். உள்ள வச்சு சார்ஜ் எப்படி போட்டாலுமே எங்களால் அதை கெப்பாசிட்டியை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஏன்னா அங்கே பேட்டரி கெப்பாசிட்டி ஜாஸ்தி, இன்வெர்டர் கெப்பாசிட்டி ஜாஸ்தி. அவங்க வந்து 3-4 காலேஜுக்கு வந்து ட்ரோன் கிளாஸ் எடுத்துருக்காங்க. அவங்க அந்த வெஹிக்கிள் போகும்போதே எங்கேயாவது கொண்டு போயிட்டு அவங்க விடுற இடமே வந்து ரிமோட் ஏரியாஸ்லாம் ட்ரோன் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் ட்ரோன் ஆப்ரேட் பண்ண முடியாது. கமர்ஷியல் ட்ரோன் ஆனால் இங்கே மண்டபத்துக்குள்ள அது இல்லை. ரியலாக வந்து பண்ணக்கூடிய ட்ரோனு கிளாஸ் நடத்துறதுலாம் அது ரிமோட். நாங்கள் போனால் சார்ஜ் பண்ண முடியலன்னு கேட்டாங்க. அது ஒரு ஆரம்பி போயிட்டு இருக்கு. பண்ண முடியும். தேங்க்யூ. கார் டயர் சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம கரெக்ட் எடுத்து பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணி அதால் நம்ம அதான் செட் பண்ண முடியாது. சூப்பர். ஏன் தம்பி என்ன கேள்வி கேட்டா தெரியுதா? குட். ரமேஷ் கிட்ட கேள்வி என்னன்னா, இப்போ எண்ணில் நமக்கு அந்த டிரைவர் சொல்லுறாங்க, பவர் வந்து ஜென்ரேட் ஆகும் சொல்றாங்க இல்லையா. அது மாதிரி ஆட்டோமொபைல் 4 பேர் ஓடிட்டு போகுதுல்ல, அதுவும் சுற்றி தான் செய்யுது. அதுல இருந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணலாமா கேட்கறது. அதான் பார்க்கறது. நம்ம ஹைபிரிட்னு ஒன்று பிளக்இன் வித் ஹைபிரிட் ஒன்று பார்த்தோம் இல்லையா. நீங்கள் கேட்ட காரியாத்தம் அதில் என்ன பண்ண போகுது அப்படின்னா, அந்த பிரேக்கிங் சிஸ்டம்லையும் அந்த ரொட்டேஷன் ஃபோர்ஸையும் வச்சு தான் என்ன பண்ணுது, சார்ஜ் பண்ணிக்கணும். நான் 2 சிஸ்டம் சொன்னேன் இல்லையா. ஹைபிரிட்ல வந்து எலக்ட்ரிசிட்டி உள்ள கொடுக்காமலே எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கும் இல்லையா. அப்போ இன்ஜின்லேருந்து வர ரொட்டேஷன் பவரை எடுத்து தான்ப்பா அது யூஸே பண்ணுவோம். அதுதான் அந்த டெக்னாலஜி. நீங்கள் சொன்ன டெக்னாலஜி ஆல்ரெடி இருக்குது, அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். நான் பேசிக்காக செகண்ட் இயர் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமொபைல் கொஞ்சம் கொஸ்டினுடைய வித்தியாசமே தெரியும். இல்லை இவர் சொன்ன விஷயங்களே அவருக்கு புரிஞ்சிச்சு இல்லை. இனிமேதான் வரப்போகுது, இனிமேதான் வரப்போகுது அவங்க சப்ஜெக்ட்ல. பட் எக்ஸ் பண்ணிட்டாங்க. அதான் சார்
நான் வந்து பார்க்கும்போது எல்லாமே லான்ச் பண்ணாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்லைட் தவறு விட்டு நினைக்கிறேன். பட் நான் பார்த்த வரைக்கும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் வந்து நான் கேட்டர் பண்ணிட்டேன். அதுக்காக மிஸ்டர் எஸ் தினேஷ் எம்இ தெர்மல் இன்ஜினியரிங் பார்த்தேன். அவருடைய ரோலர் பீஸ் சார் வெயிட்டான ஒரு ஏரியாவில் தான் பண்ணியிருக்காரு. ஒரு தெர்மல் இன்ஜினியரிங் ப்ரொப்ரைட்டர் கிளஸ்டர் எனர்ஜி சோலார் பவர் சொல்யூஷன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் கூட வந்திருக்கிற ஸ்டாஃப் டெக்னிக்கல் பர்சன் அவர் பேர் தினேஷ். அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கை தர்றாங்க சார். நிறைய சார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சரிப்பா, இப்போ எந்த டாபிக் எடுத்தாலும் அந்த டாபிக் இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன வெளியே வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 1954 ஃபர்ஸ்ட் 1954 ஃபர்ஸ்ட் யூஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ப்ரொடியூஸ் ஆன அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 வாட் தான். வாட் இப்போ வீட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு 10 வாட் தான் வந்து அந்த எல்இடி போடுவோம். அப்படின்னா யோசிப்பாரு 4 வாட் தான் வந்து அப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன். ஜஸ்ட் வந்து சோலார் வந்து கரண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து 1954 ஏப்ரல் 4 அன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. யூஎஸ்ஏவில் இருக்கிற ஒரு லேப்ல சரியா பெல் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்ரி ஹியூ சரியா இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு விஷயம் இருக்கு. சோலார் ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ 1954 ஏப்ரல் 4 அன்னைக்கு அவங்க டெஸ்ட் பண்ணும்போது கிடைச்ச பவர் வந்து 4 வாட்ஸ். இப்போ நிறைய இருக்கு. பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பெரிய லார்ஜஸ்ட் பவர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா 113 ட்ரில்லியன் யூனிட்ஸ் பர் இயர். இந்த மாதிரி அவங்க வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவ் சொன்னாங்க. எங்கே சில விஷயம் வந்து கேட்கும்போது ஒரு யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது நான் இது வரைக்கும் ஓப்பன் மைண்டாக சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சுத்திர மீட்டர் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் டிஜிட்டல் என்ன நினச்சிட்டு நான் என்னுடைய மைண்ட் செட்டு 100 முறை அந்த மீட்டர் இந்த ரெட் கலரில் பாயிண்ட் இருக்கும். 100 முறை சுற்றிச்சுன்னா அது 0.1. 1000 முறை சுற்றிச்சுன்னா அதுதான் ஒரு யூனிட் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் சார் சொல்றது 1 கிலோவாட் சார். 1 கிலோவாட் பவரை 1 ஹவர்ல யூஸ் பண்ணால் கன்சியூமிங் 1 யூனிட். இப்போ நான் சொல்றது வந்து தப்பா என்ன தெரியுது அந்த ஓகே அதுதான் இது மாதிரி டெக்னிக்கலான விஷயம். அதாவது எலக்ட்ரிக்கல் பற்றி டெக்னிக்கலான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் சொன்னால் அவங்க சைடில் சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து இது மெக்கானிக்கல் குறித்து எலக்ட்ரிக்கல் பற்றி ஷேர் பண்ணும்போது நம்ம மைண்ட் செட் இருக்கு. நம்ம எப்படி யூஸர் புரிஞ்சுக்கிறோமோ அது புரியபடி இருக்குது. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் யூஸாக இருக்குது. இன்னொரு விஷயம் இந்த எம்எஸ்எம்இன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தான் சொல்கிறாங்க அந்த சப்ஜெக்ட் எடுத்துருக்கு என்டர்பிரினர்ஷிப் ஸ்டார்டர் எம்எஸ்எம்இன்னு அந்த யூனிட் நான் டச் பண்ணல. அதே மாதிரி பிஸ்னஸ் பிளான் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடிஸ்லாம் இருக்கு. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஐடியா இருக்குன்னா சாரை வந்து ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க. ஏதாவது ஐடியா இருந்தால் தாராளமாக ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் எனர்ஜி வந்து ரொம்ப வாசான ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு கொஞ்ச நேரத்தில் முடிக்கணும் நான். பட் ஆனால் மெனக்கடணும் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணணும். முதல்ல நம்ம அப்படியே முடிங்க. முடிச்சதுக்கப்புறம் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த இன்குபேஷன் சென்டர் ஒரு வார்த்தை சார் சொன்னார். இன்குபேஷன் சென்டருக்கு வந்து சாதாரண சென்டர் கிடையாது. ஏதாவது உங்களுடைய ஐடியாவை கஸ்டமைஸ் தான் எந்த ப்ராடக்டாக மாற்றத்துக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும். அது பேர் தான் இன்குபேஷன் சென்டர். அது வந்து சில இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அதே நான் பிளான் பண்ணுறேன். இன்குபேஷன் சென்டர் நான் எப்படி உங்களுக்கு ஒரு ஃபீல்டு விசிட் கூட நான் முடிஞ்சு அரேஞ்ச் பண்ணுறேன். ஃபார் 30 years. சரி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறத விட வெளியில் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க பசங்க. எம்எஸ்எம்இனா என்ன, இன்குபேஷன் சென்டர்னா என்ன, என்டர்பிரனா என்ன, சப்சிடினா என்ன, இந்த மாதிரி ஐடியா வந்து நல்லா இருக்குன்னா கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு 15 lakh நம்ம அங்கிருந்து வாங்கி ஒரு ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது வந்து ஃபெயிலியர் ஆனவங்க வந்து நடக்க மாட்டாங்க. காசு திருப்பிலாம் கேட்க மாட்டாங்க. சரியா? அதனால் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. வாட்ஸ்அப் திங்க் பண்ணுங்க. ஓகே, இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் வந்து என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார்.
கைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் நீங்கள் நேராக லஞ்சுக்கு போயிட்டு அந்த கிளாஸுக்கு போயிருக்கோம். நான் ஒரு நிமிஷம் ஸ்டாஃப் இருப்பாங்க சார், ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட் வேணுமா? ஓகே.